வார்த்தையின் பிரமாணம் மாறாத ஒரு பிரமாணமாக இருக்கிறது. வார்த்தையின் பிரமாணம்னா என்ன? பஞ்ச காலத்துல கூட நான் செழிப்பேன், நான் செய்யற வேலையெல்லாம் எனக்கு ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு சீசன் பொறுத்து அப்படிங்கறத நம்பாதீங்க. முதல்ல அதை உடைங்க. எல்லா சீசன்லையும் நான் செழிப்பேன், எதிர்ப்புலையும் நான் செழிப்பேன், நான் செய்யற வேலையில எல்லாம் செழிப்பேன். நஷ்டத்தை உண்டாக்குகிற எதிரிகள் சூழ்நிலைகள் வந்தாலும் உங்கள் செழிப்பு மாறாததா இருக்கும். சிலுவையில எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிருக்கலாம், ஆனா அது உங்க சிந்தையை தொடாத வரைக்கும் அது உங்க வாழ்க்கையை தொடாது. ராஜா கைய வச்சா அது ராங்கா போகாது. நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றியும் செழிப்பும் உங்க வாழ்க்கையில நிஜமாகும்னா, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து அன்றாடம் நீங்கள் உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய பலன் நீங்க என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். பாருங்க, அப்போ உங்க செழிப்பு எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது உங்க செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது. உங்க சுகம் எப்படி உண்டாகுது? இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. என்னுடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல இருக்கிற சீசனை பொறுத்தது கிடையாது. ஆமென். முதல்ல இதுல இருந்து வெளியே வந்துடணும். எகிப்துக்கு போனதுனால யோசேப்பு என்ன ஆயிட்டான்? நல்லா ஆயிட்டான் அப்படின்னு பைபிள் இருக்கா? இல்ல. பைபிள் இன்னொரு ஸ்டோரியை சொல்லுது. என்ன ஸ்டோரி சொல்லுது? எகிப்துக்கு யோசேப்பு போனதுனால எகிப்து நல்லா ஆயிடுச்சுன்னு போட்டிருக்குது. ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல அறிவு. என்ன அறிவுனா, இதுக்கெல்லாம் காரணம் தேவன்கிறத அவன் நம்பிட்டே இருக்கிறான். ஆமென். ஆனா இன்னொருத்தன் என்ன நினைக்கிறான்னா, இந்த இடம் தான் காரணம்னு நினைக்கிறான். நான் சொல்லுங்க, தேவன் காரணமா இடம் காரணமா? ஆபிரகாமுடைய எண்ணம் என்ன? எந்த பக்கம் நான் போனாலும், எந்த புறம் நான் போனாலும் என்னை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். அதனாலதான் பாருங்க, தடைகள் உங்களை தடுப்பதற்கு அல்ல, நீங்கள் தாண்டும் உயரத்தை கூட்டுவதற்கு. ஆமென். தடைகள் பாருங்க, இப்போ எந்த அளவுக்கு நீங்க ஆப்ஸ்டிகல்ஸை ஜெயிச்சீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க பரிசுடைய அளவு அதிகமா இருக்கு. எல்லா சீசன்லையும் நான் செழிப்பேன், எதிர்ப்புலையும் நான் செழிப்பேன், நான் செய்யற வேலையில எல்லாம் செழிப்பேன். நஷ்டத்தை உண்டாக்குகிற எதிரிகள் சூழ்நிலைகள் வந்தாலும் உங்கள் செழிப்பு மாறாததா இருக்கும். இயற்கையாய் உங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் சூப்பர் நேச்சுரல் வேலை அதை டீல் பண்ற மாதிரி தேவன் ஒரு காரியத்தை செய்வார். I tell you, supernatural financial increase, supernatural business success கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். தேவனுடைய வார்த்தைகள் நிஜமான வழிகளை இது நமக்கு சொல்லி தருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்வில் இருக்க அவர்கள் உண்டாக்கப்படவில்லை, அவர்கள் உயர்வில் இருக்க உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தாழ்வில் இருக்கிற நம்மை அவர் நோக்கி பார்க்கிறார், நம்மை நினைக்கிறார். கீழே தான் கிடக்கிறேனே அப்படிங்கிறது இல்லை, கீழே கிடக்கிற நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். அவர் புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு நம்மை உட்கார செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். அப்போ பாருங்கள், கர்த்தரை பல விதங்களில் நாம் புரிந்து கொள்ளணும். அதுவும் இந்த தொழில் மற்றும் வியாபார உலகத்துக்குள் போகிற நாம், இந்த பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ளே போகிற நாம், இந்த ஃபைனான்ஸ் விஷயங்களில் இன்னும் பெருசாக நாம் தேவனிடத்தில் எதிர்பார்த்து தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமென். அப்போ அதற்கான ஒரு வெளிப்பாட்டை, அதற்கான ஒரு சத்தியத்தை நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ அதை கற்றுக்கொள்ளும்போது, அந்த வெளிப்பாடு உண்டாகும்போது அது அவங்க வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமென். அதனால தான் பாருங்கள், சிலர் ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்கப்பா பிரதர், எல்லாமே சரியாயிரணும் அப்படிம்பாங்க. சொல்லுவான்ல ஒருத்தன், கழுத்து வலி, காது வலி, இந்த வலி, ஒரே ஒரு மருந்து எல்லாம் சரியாகும். அப்போ மூட்டை பூச்சி மருந்து தான் கொடுக்கணும். எல்லாம் ஒரு ஜெபத்தில் எல்லாத்தையும் கரெக்டாக்கிருக்கம்பாங்க. பாருங்கள், ஒரு ஜெபத்தில் கரெக்டாக முடியாதுன்னு சொல்ல ஆகும். ஆனால் நீங்கள் சத்தியத்தை புரிந்துக்காத போது அடுத்தாலையும் ஜெபத்துக்கு நிற்பீங்க. அமைதியாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அடுத்தாலையும் வராமல் இருக்கணும்னா சத்தியத்தினால் உண்டாகிற விடுதலை ஏற்பட வேண்டும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதா? சத்தியத்தினால் ஏற்படுகிற விடுதலை நிரந்தரமான விடுதலையாக இருக்கும். ஆமென். ஆமாம், அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்புறம் நீங்களே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க.
ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் சில பேருக்கு பாருங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி வழியை கற்றுக்காமல் வேறு காரியங்களாம் மக்கள் கற்றுக்கொள்கிறாங்க. அதனால தான் பாருங்கள் நாம் ஒரு காரியத்தை எடுத்து போதிக்கிறோம், அதில் அப்படியே கேட்டு கேட்டு கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாகி அதில் வேரூன்றும் பொழுது நிரந்தர வெற்றிகளை நீங்கள் பார்க்க முடியும். ஆமேன். சும்மா திடீர்னு தலையை கொடுத்துட்டு அப்படியே ஐயா கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டால் அவர் மேலே இருக்கிற செழிப்பு நமக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஒரு இம்பார்ட்டேஷன் உதவி செய்யுதுங்கிறது உண்மைதான். ஆனால் சத்தியம் அதை விட மேலானதாக இருக்கிறது. ஆமென். அதனால் என்ன மாதிரி ஒரு அபிஷேகம்ங்கிறது வசனத்தின் நிறைவினால் அப்புறம் உங்கள்கிட்ட வழி ஆரம்பிச்சிடும் அபிஷேகம். அப்போ செழிப்பை குறித்து வேதம் என்ன பேசுகிறது, தேவன் என்ன பேசுகிறார், இதையெல்லாம் நாம் வாரந்தோறும் கிரமமாக நாம் கற்று நம்ம மனதுக்குள்ளே அதை போட்டுட்டு வருவோம்னா நான் சொல்கிறேன், தேவை அப்படின்னு ஒன்று இல்லாத நாட்களுக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. ஆமென். பற்றாக்குறையே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நம்புறீங்களா அது உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்று? எத்தனை பேர் நம்புறீங்க அது தேவ சித்தம் என்று? எல்லாம் சொல்லுங்கள். ஒரு குறைவும் இல்லாமல் நான் வாழ்வது என்னை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கு. 100க்கு 100 நம்புறீங்களா இதை? அதுதான் இந்த 50 வாரங்களுக்கு மேலே நான் போதிச்ச இந்த போதனையில் ஃபஸ்ட்டு பாயிண்டே அதுதான். வாரமே அதான் என்ன பண்ணேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ப்ராஸ்பரிட்டி இட் இஸ் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில். எல்லாம் சொல்லுங்கள். செழிப்பு என்னை குறித்த தேவனுடைய பரிபூரண சித்தமாக இருக்கிறது. Not permissive will, it's a perfect will of God. ஏதோ அனுமதிக்கப்பட்ட சித்தம் அல்ல, இது நம் ஒவ்வொருவருக்கான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். சிலர் சொல்லுவாங்க அது சிலருக்கு செழிப்பையா சிலருக்கு சலிப்பையா அப்படின்ட்டாங்க. ஒருத்தருக்கு செழிப்பு ஒருத்தருக்கு சலிப்பா? உங்களுக்கு 5 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த 5 பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைப்பீங்களா, 4 பிள்ளை மட்டும் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்களா? நீங்கள் நினைக்க மாட்டீங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படி நினைக்காத போது நல்லவராக இருக்கிற அவர் நினைப்பாரோ? ஒருபோதும் நினைக்க மாட்டார். ஆமென். ஆமாம். அதனால் சிலருக்குன்ட்டாங்க, சிலருக்கு கிடையாது, எல்லாருக்கும். எல்லாம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் செழிப்பு உண்டு. சில சத்தியம் திரும்ப திரும்ப போகணும். ஏன்னா எதையாவது நான் ஊதி விடுவேன், எங்கேயாவது இறக்கி விட்டுருவாங்க சில பேர். இன்னும் நிறைய பேர் சுற்றிட்டே இருக்கிறாங்க வெளியில். நான் வந்தேன் பாருங்கள், செழிப்பே பேசி விட்டார் அப்படின்ட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் நல்லாகி கொஞ்சம் பேரை நல்லாக்குற அளவுக்கு வரணும். ஆமென். அப்போ அதுக்கான ஒரு சத்தியத்தை உள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக செழிப்பு வேலை செய்ய ஆரம்பிக்கும். பாருங்கள், வார்த்தையின் பிரமாணம் எல்லாருக்கும் வேலை செய்கிற ஒரு பிரமாணமாக இருக்குது. ஆமென். அதனால தான் சங்கீதம் 1 எங்கே ஆரம்பிக்குன்னா செழிப்பை பற்றிய ஒரு போதனை தான். சங்கீதம் 1 நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம். அதான செழிப்பு. வெற்றி செழிப்புனா என்னது? அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்க. செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்லா சொல்லுங்களேன். செய்வதெல்லாம் வாய்க்கும், தொட்டதெல்லாம் தொலங்கும். ஆமென். ராஜா கையை வச்சா அது ராங்கா போகாது. ஆமென். ராணி கையை வச்சாலும் அப்படித்தான். சில ராணிக்கெல்லாம் பார்க்குறாங்க, என்ன நாங்கள் நீங்கள் வச்சா போகவே போவாது, டபுள் கன்ஃபார்ம் உங்களுக்கெல்லாம். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை வேதவசனம் போதிக்கிறது. நீ ஜெயிக்க முடியும்னு வேதவசனம் போதிக்கிறது, செழிக்க முடியும்னு வேதவசனம் பேசுகிறது. இது சங்கீதம் 1 எல்லாருக்குமா இல்லை சில பேருக்கா? யாருக்கு? அவன் செய்வது. யார் அந்த அவன்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய வார்த்தையின் மேலே தியானமாக இருக்கிற அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நீங்கள் செழிச்சிட மாட்டீங்க. சில வேத வெளிச்சம் உங்களுக்கு தேவை. சில சத்தியங்கள் உங்கள் மனதை தொடணும், உங்கள் இருதயத்தை தொடணும், உங்கள் உள்ளத்தை அது மாற்றணும், உங்கள் சிந்தனையை அது மாற்றணும். அதன் விளைவாக நீங்கள் போய் ஒன்று செய்யும்போது ஒரு பெரிய வெற்றியை தேவன் அதில் உங்களுக்கு கொடுப்பதை உங்களால் காண முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள். வேத வசனமே செழிப்புக்கான ஆதாரமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை தியானமாக இருக்கிற எனக்கு வெற்றி நிச்சயம். அது வேத சத்தியம். ஆமென். அப்போ கண்டிப்பாக கடவுளுடைய பிள்ளைங்க ஜெயிக்க முடியும், செழிக்க முடியும். இந்த வேத வசனம் ரொம்ப வெளிப்படையாக பேசுது.
இது ரொம்ப அவசியமாகவும் இருக்குது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இதை ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்ககிட்ட தான் அது வரும். சிலர்லாம் எங்களுக்கு அது தேவை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் போயிட வேண்டியது தான். நாங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆமென். தேவன் அதை தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால் பாருங்கள், லட்ச லட்சமாக செலவை செஞ்சு சுவிசேஷத்தையும் மக்களுக்கான காரியங்களையும் இன்றைக்கி செய்ய நம்மால் முடிகிறது. ஆமென். பாருங்க, இப்போ வேறு லெவலில் போயிட்டுருக்கு. டெய்லி என்னமோ தெரியல, ஒவ்வொரு லட்சம். 1 லட்சங்கிறது அன்றாட செலவு மாதிரி ஆகிடுது. நிஜமாக தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நேற்றுக்கு தான் ஒரு 3 லட்சம் எடுத்து கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தா இன்றைக்கி 1 லட்சம். ஆமென். இந்த கூட்டம் நடந்தது பாருங்கள், இவ்வளோ பெருசு. நம்மளும் ஏதாவது ஒரு பங்கு செய்வோன்ட்டு 1 லட்ச ரூபா செக் போட்டு கொடுத்துருக்குறோம். ஆமென். 30 லட்ச ரூபா ஆச்சு. சரி, 30 லட்சமே நம்ம தான் கொடுக்கணும் நியாயமாக. ஆசீர்வாதத்தை பூரா வாங்கினது நம்ம ஆட்கள் முக்கால்வாசி. நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சபையில் வந்து வேறு பெரிய ஆசீர்வாதம். ஆமாம். அப்புறம் ஊழியக்காரர் அவங்களுக்கெல்லாம் ஒரு 2 லட்சம், மொத்தம் 3 லட்சம் நம்மளே விதைச்சிருக்கிறோம் இந்த மீட்டிங்ஸில். லட்சம் டெய்லி 1 லேக் எடுக்கிற மாதிரி ஆகிடுக்குங்க இப்போ. இந்த வருஷம் அது கோடி ஆயிரணுன்னு இருக்கிறேன் நான். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஆமென். கோடா கோடியாய், கோடா கோடியாய். ஆமென். இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், ஒரு அதுக்கான ஒரு விசுவாசம், ஒரு அபிஷேகம், இதெல்லாம் உள்ளே வரும்போது நீங்கள் செல்வத்தை ஈர்த்துப்பீங்கிறேன் நான். உங்களுக்கு கண்டிப்பாக இழுத்துக்கொள்ள முடியும் பாருங்க. ஆமென். ரிலீஸ் பண்ணவும் தெரியணும், ரிசீவ் பண்ணவும் தெரியணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரிலீஸ் பண்ணவும் தெரியணும், ரிசீவ் பண்ணவும் தெரியணும். சிலருக்கு பாருங்கள், 2 ஏதாவது ஒன்றை விட்டுருவாங்க. 2மே தெரியணும். நல்ல ரிசீவராக இருக்கணும். வார்த்தை வரும்போதும் சரி, வாய்ப்புகள் வரும்போதும் சரி விடக்கூடாது. ஆமென். நான் பண்ணுறேன் பிரதர், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் பிரதர்னு கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லை வரட்டும்னா அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஆமாம், விடக்கூடாது. அது மாதிரி வரும்போது ரிலீஸ் பண்ணவும் தெரியணும். ஐயோ நமக்கே 10 கோடி தேவைப்படுது, 3 லட்சத்தை விட்டால் என்ன ஆகும்? இல்லை, இந்த 3 போய் அடித்து பல மடங்காகி அப்படியே அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தலை மேலே கொண்டு வந்து தேவன் கொட்ட ஆரம்பிப்பார். உங்கள் மேலேயும் கொட்டுவார். ஆமென். கொட்டுவார் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, கொட்டுவார். தலை மேலே கொட்டுவார். ஆமென். எப்படி சொல்கிறா பாருங்க, அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. ஆமென். மனிதர்கள் உங்கள் மடியில் வந்து போடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மனுஷர் மடியில வந்து போடுவார்கள். மனுஷர் உங்கள் மடியில வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? போடுவாங்க. ஆமென். எங்கிருந்து வரலாம் தெரியாதுங்க. ஆனால் நான் நம்புகிறேன், 10 கோடி இல்லை 100 கோடிக்கு பிளான் பண்ணாலும் என் தேவன் அதை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அதை என் பக்கமாய் திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் பக்கமாய் திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். மோசே கேட்குறான், வனாந்தரத்தில் எப்படிங்க இது வந்து மாம்சம் வரும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இவங்க மண்ணா சாப்பிட்டு ரொம்ப சலிச்சிட்டாங்க நம்மால். இவங்க வனாந்தரத்தில் எப்படிங்க வரும்? வனாந்தரமோ இதோ தேவனுடைய ஆவியானவர் எங்கே வேணாலும் அதை கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கைக்குள்ள. ஆமென். ஒரே ஒரு காற்று அது பாருங்க, எங்கேயோ இருக்கிற காடையை இஸ்ரவேலின் பாளையத்தில் கொண்டு வந்து போட்டுச்சு. ஆமென். பார்த்தீங்கன்னா 1 மாதம் சாப்பிட வச்சார். ஆமென். நாங்கள் பாருங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வர ஆட்கள் வர சாப்பிட்டு டெய்லி நெய்ச்சோறு பிரியாணி மட்டன் இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு ஜவர் வந்து நான் வீட்டுக்கு சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு எப்படி ஆகிப்போச்சு பாருங்கள். வெளியில் சாப்பிட்டு டயர்ட் ஆகி போச்சு. இன்னைக்கு வந்து வீட்டில் தான் சாப்பாடு அப்படின்ட்டு அவள் எப்படி ஆக்குறாரு பாருங்க கர்த்தர். எங்கேருந்து வேணாலும் கொண்டு வருவார். ஒன்று மட்டும் இதை வந்து இது உங்கள் தியானமாக மாறணும். எல்லாம் சொல்லுங்கள், தியானம். உங்கள் மைண்டில் இது ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் இதை பிகினிங்கில் வந்து அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி ஓட வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ நானே விட்டாலும் அது தன்னால் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதான் ஓடுது. ஆமாம், நீங்கள் முறை தான் ஏதாவது பாட்டை பார்த்து இப்படி படிக்கணும். வண்டியை பார்த்து கியரை பார்த்து ஓட்டணும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தன்னால் ஓடும். தூக்கத்தில் கூட அப்படியே தங்கமலையாக பொழிகிறதா உங்களுக்கு தெரியும். அப்படியே தொழிலதிபர்களாக மாறுறது, பெரிய பெரிய வீடுகளை கட்டுறது, நல்ல வாகனங்கள் வாங்குறது தான் அப்படியே நினைவெல்லாம் அதான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமென்.
அப்படி ஆகிடும் பாருங்கள். அதெல்லாம் வசனத்தில் அப்படி ரூட்டட் ஆகும்போது அப்படியே ஆகிக்கிட்டே இருக்கும் பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த வார்த்தைகள் அப்படியே ரூட் ஆன பிறகு கனி புது புது கனியாக என்ன பண்ணுது, வருது பாருங்கள். புதுசாக வருது. பல வகையான பழங்களாக வருது. எல்லாமே ஏராளம் தாராளமாக வர ஆரம்பிக்குது பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்கும் அதில் பங்கு உண்டு. நீங்கள் ஏராளம் தாராளம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள், செழிப்புள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆமென். இதெல்லாம் நினைக்கணும். இதெல்லாம் நான் கடவுளுடைய பிள்ளை, எனக்காக தான் கடவுள் இதை வைத்திருக்கிறார், இதை நான் பெற அவர் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறது நம்பணும் பாருங்கள். சில பேர் பாருங்கள் என்ன நினைப்பாங்க, இதை பிரசங்கத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, வெளியில் தொழிலுக்கோ மற்ற காரியங்களுக்கோ போகும்போது, என்ன பிரதர், என்ன ஐயா எப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னு வேறு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. நீ பார்த்துருக்கீங்களா என்ன பேசிகிட்டு இருப்பாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மோடி சரியில்லை, மூடி சரியில்லை, முடி சரியில்லை அப்படின்னு எதையாவது என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருக்கிறது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 2000 மறுபடியும் செல்லாமல் போதாமே அப்படின்னு எதையாவது என்ன பண்ணிகிட்டு இருக்கிறது, பேசிக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறது. இப்போ ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப டவுன் ஆமே, அது பேசுகிறதுக்கு உங்களுக்கு வேதவசனம் தேவையே கிடையாது. நாம் இந்த போதனை கேட்குறது மட்டும் இல்லாமல் வெளியில் நம்ம அன்றாட சிந்தனையும் பேச்சும் இதுக்கு ஒத்ததாக என்ன பண்ணணும், மாறணும். என்ன சொல்லுங்கள், சிந்தனைகளும் பேச்சுக்களும் வேத வசனத்தோடு ஒத்ததாக மாறணும். அப்போ தான் அந்த செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகிறத நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் பாருங்கள். நீங்கள் வேறு எதையாவது சிந்திச்சுக்கிட்டு வேறு எதையாவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இது வேலை செய்யாது. ஏன்னா நிறைய பேர் பாருங்கள் அதுதான் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னடா ரொம்ப நாளாக வராங்களன்னா, இன்னும் பேச்சில் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணல, வரவே இல்லை. சிந்தனையில் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணல, வரவே இல்லை. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறேன், பாக்கெட்டில் இருக்குதோ இல்லையோ பெருசாக கனவு காண ஆரம்பிங்க. ஆமென். முதல்ல பேசுங்க. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. எந்த இந்தியாவினுடைய பொருளாதாரமே கீழே போகலாம், ஆனால் ஏன் பொருளாதாரத்தை மேலே கொண்டு வரதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் கொண்டு வருவார். ஆமென். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் பாருங்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் பாருங்கள் அது சரியில்லை, அப்பெல்லாம் பேசக்கூடாது. உபாகமம் 28ஆம் அதிகாரம். இந்த ட்ரூத்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு தெரியணும் பாருங்கள். இல்லைன்னா நான் 50 வாரம் இல்லை 70 வாரம் 80 வாரம் பேசினாலும் அப்படி இருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு போய் பயிற்சி பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும் பாருங்கள். தேவன் என்ன சொல்கிறாரு பாருங்கள். உபாகமம் 28:8 பாருங்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலேயும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை, அப்போ நீங்கள் இருக்கிற தேசத்தில் நீங்கள் செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் நிச்சயமாக வரும் அப்படிங்கிறார். ஆமென். சில சொல்லாங்க பேசாட்டி ஊரை காலி பண்ணிட வேண்டியது தான். ஒரு ஆள் அன்றைக்கி சொல்லிட்டு இருக்கார், அது ஒன்றும் இல்லை, நம்ம வீடு சரியில்லைங்க, வீட்டை மாற்றிட வேண்டியதான். இது எத்தனாவது வீடு, அது ஒரு 7-8ங்க. இவருக்கு வேலையே வீடு பார்த்துக்கிட்டே மாறிக்கிட்டே இருக்கிறது பாருங்கள். வீடு சரியில்லை, அது ஒன்றே ஒன்று தான் தெரிய மாட்டேங்க, நம்ம சிந்தனைகளும் எண்ணங்களும் இன்னும் என்ன பண்ணல, மாற்றப்படலைங்கிறது அவங்களுக்கு தெரியல பாருங்கள். அப்போ எந்த ஊரில் இருந்தாலும் எந்த வேலையை செஞ்சாலும் தேவன் நீங்கள் கையிடும் வேலையை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்கள், ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொல்லுங்கள் என் பிஸ்னஸ் சரியில்லை அப்படிம்பாங்க. ஏங்க வசனத்தை பேசணும் பாருங்கள். இந்த வசனத்தை அப்படியே எழுதி வச்சு கன்ஃபஸ் பண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலேயும். முதல்ல என்ன சொன்னேன், செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்கள், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். சில வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுங்க. சில வேத வசனங்களை உங்களுடைய தியானமாகவும் பேச்சாகவும் நீங்கள் மாற்றுறதுக்கு இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது பாருங்கள். அப்போது இங்கே சொல்கிறாரு, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும். எல்லாம் சொல்லுங்கள், எல்லா வேலையிலும். அப்போ எந்த தொழில், இந்த தொழில் அந்த தொழில்லாம் இல்லை, நீ போறியா அந்த தொழில் நல்லா இருக்குங்கிற. ஆமென். நீ கை வைக்கிறதுனால அது என்ன ஆகும், நல்லா ஆகும். கர்த்தர் அது மேலே என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார்.
பாருங்க 12வது வசனம், அது தொடர்ந்து அப்படியே படிக்கிறேனே உங்களுக்கு புரியும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பரிபூரண நன்மை எனக்கு உண்டாகும். ஆமென். அப்போ இதை தான் பேசணும் பாருங்க. 12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இது அப்படியே படித்தாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க. விளக்கம், பிரசங்கம், பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2லாம் தேவையில்லை. சும்மா அப்படியே உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை படித்தாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் அப்படி உணர்றீங்க நீங்கள்? ஆமென். எப்படி சொல்கிறாரு பாருங்க, உனக்காக நான் வானத்தை திறப்பேன், நீ கையிட்டு செய்கிற வேலையை நான் ஆசீர்வதி. அப்போ நம்ம மற்றவங்கள போல் பேசிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும்? ஏன் கர்த்தர் அப்படி சொல்லலைங்க, நான் செய்கிற வேலையை அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்கள், நான் கையிட்டு செய்யும் வேலைகளிலே எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென் பிரதர், ஐ ரிசீவ் இட். ஆமென். அப்போ நீங்கள் கை இடுறதுனாலேயே ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும் பாருங்க. அப்போது மலையை அவர் கட்டளையிடுவாராம். ஏன் தெரியுமா? நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் அப்படின்னு இருக்குது பாருங்க. அவரே வானத்தின் பொக்கிஷத்தை திறப்பார். எந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வர முடியும்னா, நீங்கள் நிறைய பேருக்கு கடன் என்ன பண்ணுவீங்களாம், கொடுப்பீங்களாம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் கடன் வாங்குவதில்லை, நான் கடன் கொடுப்பேன். ஆமென். வேதவசனம்னு என்னன்னு நினைக்கிறீங்க? கர்த்தருடைய உள்ளம், கர்த்தருடைய மனசு. ஆமென். உங்களை பற்றி கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் வார்த்தையின் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஆமென். அப்போ உங்களை பற்றி கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? நீங்கள் கடன் வாங்கி வட்டியிலேயே வாழ்ந்து ஒன்றுமெல்லாம் போகணும்னு நினைக்கிறாரா? இல்லை. கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆமென். இதுதான் நம்முடைய டெய்லி தியானமாகவும் பேச்சாகவும் இருக்காங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் பாருங்க. சிலுவையில் எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிருக்கலாம், ஆனால் அது உங்கள் சிந்தையை தொடாத வரைக்கும் அது உங்கள் வாழ்க்கையை தொடாது. அது உங்கள் வாயை நிரப்பாத வரைக்கும் அது உங்கள் வாழ்க்கையை நிரப்பாது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எல்லாம் சொல்லுங்க, சிந்தையை தொட வேண்டும், வாயை அது நிரப்ப வேண்டும். ஆமென். சிந்தனையை இந்த வார்த்தைகள் தொட வேண்டும், உங்கள் வாயிலே இந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும். அதனால தான் பாருங்க, எதுவும் இல்லாட்டா எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்தை பேசிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு கொஞ்சம் லேண்டு பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். நான், சேமன், ஜவஹர் எல்லாம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் இன்னொரு லேண்ட் அப்படின்ட்டு. அப்போ அவங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த சர்ச்சுக்கு ஒரு இடம் பார்த்துட்ருக்கோம், அதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, இன்னொரு இடம். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த இடமும் நம்ம பார்த்துட்ருக்குறோம், இன்னும் எங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் அந்த மாதிரிலாம் தேவை, அதையும் இப்போவுமே பார்த்து வச்சுருங்க, ஏன்னா இதை முடித்தோடனே அதை முடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆமென். இன்னைக்கு தான் பேசணும் அவர். ஏன்னா இன்னும் பிளான் ஏ முடியலை, அதுக்குள்ளே அடுத்தால ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? தேவன் அப்படி தான் வச்சிருக்கிறாரு. நமக்காக எங்கேயாவது மாட்டிக்கிட்டு கிடக்கும், சிக்கும். ஆமென். ஆபிரகாமுக்கு மலை மேலே அந்த கொம்பில் அப்படி மாட்டிட்டு கிடந்தது பார்த்தீங்களா? அது மாதிரி சில லேண்டு எங்கேயோ மாட்டிட்டு கிடக்கு, சில தொழில் எங்கேயோ மாட்டிட்டு கிடக்கு, சில வாய்ப்பு எங்கேயோ மாட்டிட்டு கிடக்கு. நீங்கள் ஒரு பக்கம் ஏறி போய்கிட்டே இருங்க, அது உங்களுக்காக சிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை உங்களுக்காக வைத்திருக்கிறார், அதை நீங்கள் எடுப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எனக்காக சிக்க வைக்கப்பட்டிருக்குது. ஆமென். உங்களுக்காக மாட்டி வச்சிருக்கிறாருங்க. அதுவே போனாலும் போக முடியாது, ஏன்னா கொம்புல மாட்டிக்கிட்டு அது நின்றுக்கிட்டு இருக்குது. எங்கே ஓடுற, என் பையன் வர்ற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதனால் ரொம்ப சிக்கலுங்க.
அப்போ சிக்கல்லாம் நமக்காண்டி தான் இருக்குதுன்னு நினைப்பேன் நான். ஆமென். ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரும் அதை கை வைக்க முடியாது. சிக்கிக்கிட்டு இருக்குதுன்னா, சிக்கலில் இருக்குதுன்னா, நம்ம போனால் கிளியர் ஆகிறதுக்காக தான் அந்த தொழிலையும் அந்த இடத்தையும் அந்த வாய்ப்பையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். எஸ். அதனால தான் பாருங்கள், விசுவாச புரிதலில் வளர்ந்தவங்க காலை போன்ற ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு மலை நாட்டை தாருங்கள் அப்படிங்கிறாங்க. மலைநாடுங்கிறது நீர்வளம் பொருந்தின இடம் இல்லை, நல்ல கல்லும் இதுமா இருக்கிற ஒரு இடம். அதைத்தான் நான் பாரு அப்படிப்பட்ட இடத்த கூட திருத்தி எப்படி சூப்பராகிறேன் பாரு அப்படின்ட்டேன். அவனுக்கு எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்துட்டாங்கன்னா, நல்ல தண்ணியோரமாக, நல்ல ஆத்தோரமாக, நல்ல குளத்து பாசனமாக தந்தீங்கன்னா தான் எங்களால் நல்லாக்க முடியும் அப்படி சொல்ல பாருங்கள். எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம், எனக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய பலன் இந்த ட்ரையாக இந்த கல்லாக இருக்கிற இடத்த கூட சீர்திருத்தி நான் அதில் போயிட்டேன்னா அது வெள்ளாமை உள்ளதா விவசாய நிலமா அது மாற முடியும் என்கிற விசுவாசம் காலேபுக்குள்ளே இருந்தது பாருங்கள். ஆமென். அவர்கள் தான் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். அப்போ பாருங்கள், சிலர்லாம் இப்படி யோசிக்கிறது இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் செழிப்பும் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகும்னா, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து அன்றாடம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய பலன் நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். பாருங்கள், தேவன் எல்லாருடைய நோயும் சுமந்து தீர்த்துட்டார், எல்லாருடைய தரித்திரத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். ஆனால் ஒரு மனுஷன் இதை தன் சிந்தைக்குள் கொண்டு வந்து இதை தன் பேச்சாக மாற்றும் வரை அது அவன் வாழ்க்கையில் நிஜமாக மாறாது. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்தில் விசுவாசித்து, எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் வாயினால் அறிக்கை செய், அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய் அப்படின்ட்டு. அப்போ உங்கள் செழிப்பு எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது உங்கள் செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது. உங்கள் சுகம் எப்படி உண்டாகுது? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். எனக்கு தெரிஞ்சு நான் எதை விசுவாசித்து எதை இங்கே பேசணுனோ அது இந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்குது, அது இந்த இடத்துல உண்டாகி கொண்டிருக்கிறது, அது இந்த இடத்துல நிஜமாகி ஜனங்க வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அதனால தான் அப்படி நடக்குது பாருங்க. அப்போ சுகத்தையும் நம்ம அதே மாதிரி பண்ண முடியும். எந்தெந்த காரியம் வேணுமோ அந்தந்த காரியத்தை அந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அப்போ உங்கள் வாய் எதால் நிரம்புதோ அதால் தான் உங்கள் வாழ்க்கை நிரம்புமா. ஆமென். அப்போ தொழிலை பற்றி, பிஸ்னஸை பற்றி, சூழ்நிலைகளை குறித்து மற்றவங்க 1000 பேசிகிட்டு இருப்பாங்க, அதை நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா சிலர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது, தேவனுக்கென்று கொடுப்பது நல்லது. ஆனால் உங்கள் எண்ணங்களிலையும் உங்கள் பேச்சிலையும் எதை கொண்டு வரணும், கொடுத்துருக்குறேன், அறுவடை செமத்தியாக எனக்கு வரப்போகுது. ஆமென். விதைச்சிருக்கிறேன், நான் பெருசாக அறுப்பேன். ஆமென். எனக்கு அவர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை எனக்காக அவர் திறப்பார், எனக்காக திறப்பார். எல்லாம் சொல்லுவாங்க, எனக்காக திறப்பார். கத்தர் திறக்கிற கத்தருங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமென். ஆமாம், உங்களுக்காக திறப்பார். நீங்கள் கையிட்டு இருக்கிறதுனால, நீங்கள் போய் ஒரு காரியத்தை செய்கிறதுனால அவர் தமது நல்ல பொக்கிஷசாலைய வானத்தை உங்களுக்காக அவர் திறப்பார். அப்படி சொல்லிட்டு தான் அவ்வளோ வார்த்தையும் அங்கே என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து கொட்டுறாரு பாருங்க. 14வது வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழ் ஆகாமல் மேல் ஆவாய். ஆமென். வார்த்தையின் பிரமாணம் மாறாத ஒரு பிரமாணமாக இருக்கிறது. வார்த்தையின் பிரமாணம்னா என்ன? தேவன் உங்கள் வாழ்வை குறித்து ஒன்று சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னதை நீங்கள் எடுத்துக்கொண்டு சிந்திக்கவும் சொல்லவும் ஆரம்பிக்கும் போது கடவுளோடு நீங்கள் ஒத்துழைக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். தேவனோடு ஒத்துழைக்க ஒத்துழைக்க வெற்றி உங்களுடையதாக மாற ஆரம்பிக்கும். சிலவருடைய வாழ்க்கையில் ஏன் ஜெயம் வரலன்னா, ஒன்று கர்த்தரோடு நான் ஒத்துழைக்கணும். கர்த்தரோடு எப்படி ஒத்துழைக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நான் சிந்திக்க வேண்டும், அதை என் வாழ்க்கையில் ஆக்டிவேட் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது அது நடக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். ஆமென். இப்போ ஒவ்வொரு வாரமும் இங்கே போதிக்கப்படுகிற போதனைகளை நீங்கள் பயனுள்ளதாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்குது பாருங்கள். அப்படி பண்ணும்போது தான் அதனுடைய எஃபெக்டை, அதனுடைய செயல்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் பாருங்கள். அப்போ வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும், என்ன சிந்திக்கணும்? பஞ்ச நேரத்தில் கூட எனக்கு செழிப்பு உண்டு. ஆமென்.
பஞ்சமாக இருக்கலாம், அப்போ கூட உங்களுக்கு செழிப்பு உண்டு. ஊரில் எல்லோரும் சொல்லுவாங்க, இது வந்து சீசன் சரி கிடையாது, இது அதுக்கான வாய்ப்பே கிடையாது, அப்படி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்ல, இல்லை நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் வேற ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறேன். நீங்கள் பேசுகிறத பார்த்தே அவனுக்கு ஒரு மாதிரி, என்ன இவன் வேற மாதிரி பேசுகிறான். ஆமாம், சும்மா அவனுக்காக பேச சொல்ல நான் உங்களை, உங்கள் நம்பிக்கையாகவே அது மாறிடணும். ஆதியாகமம் 26:1 பாருங்க. 26:1. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. இந்த பஞ்சம் வந்து பாருங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்துக்கிட்டே தான் இருக்கு. யார் காலத்தில் வந்துச்சான் பஞ்சம்? வந்துச்சு. அப்போ ஆபிரகாம் என்ன ஆனா? பஞ்சத்தில் ஒன்றும் இல்லாமல் போனான்னா இருக்குது. அந்த பஞ்ச நேரத்தில் கடவுள் அவனை செழிக்க வைக்கிறாரு. இப்போ ஈசாக்கு காலத்துல என்ன வருது? பஞ்சம் வருது. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஈசாக்கு அந்த அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போனான் அப்படின்னு தான் இருக்குது? இல்லை, பஞ்ச காலத்துலையும் தேவன் அவன் என்ன பண்ணுறாரு? செழிக்க வைக்கிறார். அங்கே பாருங்க 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. எந்த வருஷத்தில்? பஞ்சம் என்று சொல்லப்பட்ட வருஷத்தில் இவன் பலனை பார்க்கிறான். எல்லாம் சொல்லுங்க, பஞ்சம் எனக்கு இல்லை. தஞ்சம் அவர் இருக்க பஞ்சம் எனக்கு இல்லை. ஆமென். நல்லா சொல்லுங்க, தஞ்சம் அவர் இருக்க பஞ்சம் எனக்கு இல்லை. ஆமென். ஆமா, நாங்க பஞ்சத்திலையும் பஞ்ச் பேசுவோம். ஆமென். சும்மா இல்லை பாருங்க, கண்டிப்பா உனக்கு அறுவடை உண்டுங்கிறாரு. இது முதல்ல நமக்கு தெரியும், நான் வேறுபட்ட ஆளு, வேற மாதிரி என் வாழ்க்கையில் ஒன்று வேலை செய்யுது. அது தேவனுடைய ஆசீர்வாதம், அது தேவனுடைய கிருபை. இந்த ஊருக்குள்ள எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, எனக்குள்ள இருக்கிற அவருடைய வார்த்தைகள் உங்களையும் என்னையும் செழிக்க வைக்கிறதா இருக்கிறது. ஆமென். இப்போ நீங்கள் தொழில் செய்யும்போது தொழில் அப்படி யோசிக்கலாம், சபை ஊழியம் அப்படின்னு வரும்போது அதை பற்றி கூட அப்படி என்ன பண்ண முடியும்? யோசிக்க முடியும். சிலர் சொன்னாங்க, இந்த ஆட்சி மாற்றம்லாம் நடந்ததுன்னா இனிமேலாம் இந்த கிறிஸ்தவ காரியங்கள் வந்து அவ்வளோ நல்லா போகாதியா, எவ்வளோதான் ஜோம் பண்ணோம் மறுபடியும் அப்படியே தான் இருக்குது, அப்படிலாம் ரொம்ப சோர்ந்து என்னெல்லாமோ சொல்கிறாங்க. எல்லா பாஸ்டர்ஸ் மீட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப பெருசாக ஓடிட்டுருக்கும். இன்றைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்டது மோடி அப்படின்னு ஃபுல்லாக அவரை தான் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, தியானிச்சிட்டு இருக்கிறது. இல்லைனா ஏதாவது ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை பற்றி என்னைக்கு அப்படின்னு அவங்களே தியானிச்சிட்டு இருப்பாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, நாங்கள் கானானியர்களை கண்டோம், அங்கு ஏத்தியர்களை கண்டோம், எபூசியர்களை கண்டோம், ஒன்றும் முடியாது இப்படி பேசுனாங்க பாருங்கள், அந்த கூட்டம் இது. ஆனால் காலேப் ஜோசுவா சொன்னாங்க, எளிதாய் சுதந்தரிக்கலாம், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறபடினால் நாம் அதை எளிதாய் சுதந்தரிக்கலாம். ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச்லாம் ஆகாமல் பிஸ்னஸில் பெரிய ஆளாக வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்போ இதெல்லாம் மாற்றணும். கடவுளுடைய வார்த்தைகள் தான் அதை மாற்றும். ஒரு ஜோம் பண்றி ஒரு பிரேக் த்ரூ, ஒரு விடுதலாம் நடக்கும். ஆனால் என்னன்னைக்கும் நீங்கள் செழிப்பில் வாழணும்னா சில சத்தியம் உங்களுக்குள் வேறுன்ற வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் மாலையில் பேசுறது விளங்குதுங்களா? சில காரியங்கள்லாம் சொல்லுங்கள், வார்த்தையை மாற்றி ஆகணும், சிந்தனையை மாற்றி ஆகணும், பார்வையை மாற்றி ஆகணும். ஆமென். வேத வசனத்தோடு ஒத்துழைச்சி ஆகணும். ஆமென். சிலர்லாம் ஒத்துழையாமை இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் ஒத்துழையாமை இயக்கம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்ன? அவங்க துணியை போட மாட்டோம், அவங்க செய்கிறத செய்ய மாட்டோம்னு ஒத்துழையாமை இயக்கம். அது நல்லது. ஆனால் தேவன்கிட்ட அதை பண்ணக்கூடாது. அவர்கிட்ட ஒத்து போகிற இயக்கமாக மாறிடணும். ஆமென். ஆண்டவரே, மழை பெய்யும்னா பெய்யும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் வரும்னா வரும் ஆண்டவரே. ஆமென். வழி திறக்கும்னா திறக்கும் ஆண்டவரே. நீங்கள் ஊரெல்லாம் போயிட்டு இப்போ கிடையாதாமே, இப்போ யாரும் கூப்பிட மாட்டாங்களாமேன்னு பேசிட்டு போடக்கூடாது. ஆண்டு சொல்லணும், ஆண்டவரே பஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நான் ரெடி. ஆமென். இப்போ பாருங்களேன், இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒரு சீசன் சொல்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ அவங்களுக்கு என்னது, இந்த கல்யாணம் இந்த மாதிரிலாம் ஒரு சீசன். டாக்டர்களுக்கு கூட சீசன் சொல்கிறாங்க.
இந்த மழைகள்லாம் வந்தால் சளி கிளி பிடிச்சி ஒரே கிளினிக்கெல்லாம் கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாம் இப்படி ஒரு சீசன் இருக்குது. கடவுள் சொல்கிறாரு, அப்படி நீ வந்து சீசனோட இணைஞ்சு போயிடாத, நான் உன் வாழ்க்கையில் வேற மாதிரி வேலை செய்கிற தேவன். ஆமென். ஐ கேன் ப்ரூவ். நான் அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். முதல் ப்ரூவ் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஆட்சி மாற்றத்தில் ஒரு மாதிரி போயிடுன்னு சொன்னாங்க பாருங்க. நம்ம சபை 10 மடங்கு வளர்ந்துருக்குது ஐயா மோடி ஐயா ஆட்சியில். ஏன்னா எங்களுக்கு மேலே மோடி ஆட்சி ஐயாங்கிற ஒரு அரசாங்கம் இருக்கிறதா நாங்கள் நினைக்கல. அதுக்கெல்லாம் ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு ராஜா ஒருத்தர் மேலே இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். He is seated on the throne. ஆமென். அதனால தான் தானியேல் சொல்கிறான், கோரேசி நாட்களிலும் தரீவின் நாட்களிலும். இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? கோரேசு தரியுன்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? கோரேசுனா கோரப்பாய் நெஞ்சிட்டு இருந்தாரு, தரின்னா தறி அடிச்சுட்டு இருந்தாரு நினைக்கிறீங்களா? இவங்கெல்லாம் கிங்ஸுங்க. இவங்க நாட்களிலும், அதாவது என்ன, ஆட்சி மாறுது, எல்லாம் மாறுது, ஆனால் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன வந்தாலும் உங்க காரியம் ஜெயமா இருக்குங்க. உங்க பிசினஸ் ஏறுமுகம் தான், அதுக்கு இறங்கு முகமே கிடையாது. உங்க சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். இது உள்ள போகணும். என்னை தடுப்பவன் யார்? முடியாது. எல்லாம் மாத்தினாலும் வந்துகிட்டே இருக்கும், முன்னேறிட்டே இருப்போம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பஞ்ச காலத்தில் கூட நான் செழிப்பேன். நான் செய்கிற வேலையெல்லாம் எனக்கு ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். உங்களுக்கு சீசனை பொறுத்து அப்படிங்கிறத நம்பாதீங்க. முதல்ல அதை உடைங்க. அப்போ இங்கே பஞ்சம் தானே இருக்குது. இந்த பஞ்ச நேரத்தில் ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? செழிக்க வைக்கிறாரு. ஆமென். ஆபிரகாமையும் செழிக்க வைக்கிறார், ஈசாக்கையும் செழிக்க வைக்கிறார். ஆமென். இப்போ பாருங்கள், இன்னொரு வசனம் காட்டுறேன். அது இன்னும் ரொம்ப தெளிவாக அதை உங்களுக்கு சொல்லும் பாருங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் தான் என் நம்பிக்கைன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். சிலர் வந்து தங்களுடைய செல்ஃபை டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க, தங்களுடைய திறமைகளை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, தங்களுடைய ஆற்றல்கள், தங்களுடைய எத்தனையோ விஷயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணுறது இருக்கிறவங்களுடைய லெவல் வந்து ஒரு லெவலில் இருக்குது. ஆனால் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவன் எப்படி இருப்பான் பாருங்க. 8வது வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் மலை பச்சையாய் இருக்கிறதும். இப்போ கவனிங்க, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் என்னங்க ரொம்ப முக்கியம் என்னது? மலை. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குது? மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இருக்கிற சீசனை பொறுத்தது கிடையாது. ஆமென். முதல்ல இதிலிருந்து வெளியே வந்துடணும். நிறைய பேர் வெளியே வரல பாருங்க. அவங்க இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற சீசனோட தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒத்து போயிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நம்பணும்? நோ, பஞ்ச காலத்துலேயும் எனக்கு செழிப்பு உண்டு, சீசனே இல்லைன்னு சொல்லுவாங்க, என் பிஸ்னஸ் நல்லா ஓடும். எப்படி இல்லை, அதுக்கு ஒரு வழியை அவர் வச்சுருப்பாருங்க. ஆமென். அதுக்கு ஒரு காரியத்தை, அதுக்கு ஒரு பாதையை அவர் உண்டு பண்ணுவார். அதுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து வைக்க வேண்டியதான் உங்களுடைய வேலை. அதை பற்றி உங்கள்கிட்ட அவர் பேசுவார், அதை பற்றி அவர் உங்களுக்கு சொல்லுவார். அதை அந்த நேரத்தில் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு என்ன பண்ணுவார்? போதிக்க ஆரம்பிப்பார். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, லாபமானதை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா. எல்லாம் சொல்லுங்க, பஞ்சத்திலையும் செழிப்பு. ஆமென். அப்போ இந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, வருத்தமின்றி. அதாவது சீசன் இல்லை ஆனால் கூட கனி கொடுப்பீங்க. அதுவும் எப்படி கொடுப்பீங்களாம்?
ஏதோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்துட்டோம் அப்படிலாம் இல்லை. வருத்தமின்றி, எல்லாம் சொல்லுங்கள் வருத்தமின்றி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த வார்த்தைகள் பதிவு பண்ணுறாரு. அப்போ வேதவசனம் சில காரியத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது. உங்களுடைய சீசன், உங்களுடைய நன்மைகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சீசனோட சம்மந்தப்பட்டு இணைஞ்சு அதை என்ன பண்ணல, தேவன் அதை வைக்கலை. அது எப்படி மாறினாலும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மாறாததாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எல்லா பஞ்ச காலத்திலேயும் நான் செழித்திருப்பேன். நான் செய்கிற வேலைகளிலெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாகும். ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் ஒரு ஒரு மாறாத பிரமாணமாக இருக்கிறது. அதை உங்கள் வாயில் வைத்து, அதை உங்கள் சிந்தையில் நீங்கள் வைக்கும் பொழுது, அதை உங்கள் செயலில் நீங்கள் கொண்டு வரும் பொழுது எக்காலமும் செழிப்பு உங்களுடையதாக இருக்கிறது. ஆமென். முக்காலமும் செழிப்பு உங்களுடையதாக இருக்கிறது. ஆமென். மழை காலத்துலேயும் நல்லா இருப்பீங்க, வெயில் காலத்துலேயும் நல்லா இருப்பீங்க, குளிர்காலத்துலேயும் நல்லா இருப்பீங்க. எல்லா டைமும் உங்களுக்கான டைம் வேலை நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கிருபை அவர் உங்களுக்கு செய்வார். ஆமென். இன்னும் பாருங்கள், உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு இடத்தை சார்ந்தது அல்ல. எல்லாம் சொல்லுங்கள், அது சீசனை சார்ந்தது இல்லை, அது ஒரு இடத்தை சார்ந்தது அல்ல. சிலர் பாருங்கள், இந்த இடம் அந்த இடம், அப்படி கிடையாது. சில ராங் பிலீஃபில் இருந்துக்கிட்டு சிலதை ரிசீவ் பண்ணாமலே இருப்போம். இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லை. எந்த இடத்துக்கு போனால் நான் நல்லாவேன் அப்படி கேட்பாங்க. நான் அடிக்கடி யோசேப்பினுடைய காரியத்தை தான் நான் சொல்கிறது. எகிப்துக்கு போனதுனால யோசேப்பு என்ன ஆயிட்டான், நல்லா ஆயிட்டான் அப்படின்னு பைபிளில் இருக்கா? இல்லை. பைபிள் இன்னொரு ஸ்டோரியை சொல்லுது. என்ன ஸ்டோரி சொல்லுது? எகிப்துக்கு யோசேப்பு போனதுனால எகிப்து நல்லா ஆயிடுச்சுன்னு போட்டிருக்குது. ஆமென். எத்தனை பேர் புரியுது? எங்கேயாவது போய் நீங்கள் நல்லாவது இல்லைங்க, நீங்கள் போகிறதுனால அங்கே நல்லாவது எல்லாம். ஆமென். கர்த்தர் இந்த பார்வோன் மன்னன் பாருங்க, அவனுக்கு முந்திய தாத்தா ஆபிரகாம் பஞ்சத்தில் இருந்த போது உதவுனான். இப்போ தேவன் இவனும் இவன் தேசமும் பஞ்சமாக போகுது. அதுக்கு நன்றி கடனா யோசேப்பை கரெக்டாக அனுப்பி அவனையும் அவன் தேசத்தையும் காப்பாற்றுறாரு. ஆமென். எப்போவுமே பாருங்கள், அதில் பல வேலை நடக்குது. இந்த வாக்குத்தத்த புத்திரர்களையும் போஷிக்கும்படி அனுப்பப்படுற யோசேப்பு ஏற்கனவே ஒருத்தன் விதைச்சிருக்கிறான். யாருடைய வாழ்க்கையில்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். அவனுக்கும் அறுவடையை தேவன் கொடுக்குறாரு பாருங்க. ஆமென். எல்லா சீசன்லேயும் அவர் வேலை செய்கிறார். அதனால் பாருங்கள், முதல்ல சீசனுக்கு ஒத்து தான் எல்லாம் இருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்போதுமே சீசன் உண்டு. ஆமென். அடுத்தது, ஒரு இடம் உங்கள் ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கணும் என்ன பண்ணிடாதீங்க, நினச்சிடாதீங்க. எந்த இடத்துலையும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமாம். பிளேஸ், சில கடைகள், சில நல்ல நல்ல வியாபாரம், நல்ல பொருள் விற்கிறத தேடி போகிறாங்க பாருங்கள் மக்கள். உடுக்குக்குள்ளெல்லாம் போய் வாங்குகிற பொருள்லாம் இருக்குது. அது அங்கே தாங்க நல்லாயிருக்கும், அங்கே தான் கரெக்டாக கிண்டுறாங்கன்னு அதை தேடி போகிறாங்க. யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, ஆனால் தேடி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் ப்ராடக்ட் மேலே கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது ஒரு இடம் தான் முக்கியம் இல்லை, எந்த இடத்துல வேணாலும் அது விற்கிற மாதிரி ஆண்டவர் பண்ணுவார். ஆமென். ஆமாம். நல்ல இடத்துக்கு வரலாம், முக்கியமான இதுக்கெலாம் வர்றது தப்பு கிடையாது. ஆனால் அப்படி வந்தால் தான் நடக்கும்னு நினைக்காதீங்க. இப்போ என்ன இருக்கோ அதில் செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் அதையே ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென். அதே ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென். இப்போ இங்கே வந்த பிறகு ஜனங்க வர ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை. ஒரு தெருவில், பெருமாள்புரத்தில் ஒரு மாடியில் போடே இல்லாமல் இருந்த போதும் ஜனங்கள் வந்தார்கள், அந்த இடத்த தேவன் நிரப்பினார். ஆமென். அதனால் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பாருங்கள். கர்த்தர் உங்களை எங்கே அனுப்புகிறாரோ, எங்கே நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கு செழிப்பு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், எனது செழிப்பு சீசனை சார்ந்ததல்ல, எனது செழிப்பு ஒரு இடத்தை சார்ந்தது அல்ல. ஆமென். இப்போ இன்னொரு உதாரணம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆதியாகமம் 13. இந்த 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஆபிரகாமுடைய செழிப்பை அது வந்து பேசுகிறது. ஆபிரகாம் எந்த அளவுக்கு செழிச்சாங்கிறத இந்த 13ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ஏன்னா கடவுளை நம்பி போன மனுஷன் செழிப்பாக தான் இருப்பான். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். 13:2 பாருங்க, அங்கே போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சீமான் ஆபிரகாம். உங்க தாத்தா யாருங்க? ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ இயேசுவை விசுவாசத்தினால நீங்க யாராயிட்டீங்க? ஆபிரகாமின் வம்சமாய் மாறி இருக்கிறீர்கள். ஆமென். இப்போ கவனிங்க, இந்த ஆபிரகாம் கூட இன்னொருத்தன் வரான். அவன் பேர் என்ன? லோத். இப்போ கூட வந்ததுனால அவனுக்கும் ஆசீர்வாதம். ஆமென். உங்க கூட வருகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். உங்கள் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். ஆமென். எஸ். இப்போ ஆசீர்வாதம் ரொம்ப பெரிய அளவில் ஆயிடுச்சு. எந்த அளவில் ஆயிடுச்சு? வேதவசனம் சொல்லுது, 6வது வசனம், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிற்று. எல்லாம் சொல்லுங்க, பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம். எப்படி இருக்கு பாருங்க. சார், இவ்வளோ பணத்தை இந்த அக்கௌண்ட்டில் வைக்க முடியாதுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கௌண்ட் தாங்க முடியாத பிளெஸிங். கடவுள் ஒரு மனுஷனை தொட்டா அவன் மேலே ஆசீர்வாதத்தை வச்சா இந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். ஆமென். கண்டிப்பாக இதெல்லாம் காணலை. ஆபிரகாம் பரதேசியாக போனான் அப்படின்ட்டாங்க. அதனால் எல்லாம் பரதேசியாகவே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. செருப்பு இல்லாமல் போ, ஒன்றும் இல்லாமல் போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அவன் ஒருத்தர் சொன்னார், ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு போனான், எல்லாவற்றையும் விட்டு போனான். நீ விட்டு போவாயா சகோதரனே அப்படிங்கிறார். விட்டுட்டு போனவன் என்னான்னு என்னைக்காவது சொன்னீங்களா? அவன் அப்படி ஒன்றத்தையும் விட்டுட்டு போகல, ஊரை விட்டுட்டு போனான். புது பஸ் ஸ்டாண்டை விட்டால் தான் மதுரைக்கோ சென்னைக்கோ போக முடியும். புது பஸ் ஸ்டாண்டை பிடிச்சிக்கிட்டே இருந்தால் போக முடியாதுல்ல. விட்டுட்டு போனான்னா என்னையா விட்டு போனான்? ஒய்ஃபை விட்டுட்டு போனானா? ஒய்ஃபை கூடவே கூட்டு போயிட்டான். அங்கே சம்பாதிச்சதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் போனான். அங்கே அப்படி தான் போட்டிருக்குது. 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் என்ன போட்டிருக்குது. அங்கே பாருங்கள், 5வது வசனம் பாருங்கள். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்துகள் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். விட்டுட்டு போனான்னா ஊரை தானே விட்டுட்டு போனா. இவங்க நான் விடுவாயானா என்ன சார், உயிரைத்தான் விடணும். நீங்கள் இப்போ கடைசியில் விடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே எல்லாத்தையும் விட்டாச்சு. இன்னும் விடுறதுக்கு வெறும் உயிர் மட்டும்தான் இருக்குது. விடுவாயா அப்படிங்கிறாங்க. விடுறது இல்லைங்க, இது பிடிக்கிறது. இது ஆதாம் விட்டதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அனைத்தையும் திரும்ப பிடிக்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென். நிறைய பேருக்கு அது விளங்க மாட்டேங்குது பாருங்க. எல்லாம் விடுறதே பேசு. ஊரை விட்டாங்க, வேற ஒன்றும் விடலை. இங்கே வேலையை ஆபிரகாம் விட்டான், நீ உன் வேலையை விடுவாயா? சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆபிரகாம் என்ன வேலையை விட்டான்னா போட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஊரை தான் விட்டு போனான். ஆமென். அவன் கூட ஒருத்தன் வந்தான். இப்போ என்ன ஆயிடுச்சு? அவனும் என்னானா நல்லானா. ஆமென். இது இப்படி இல்லை, உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட, அந்த மாதிரிலாம் இல்லை. இது கடவுள் அவன் கூட இருந்ததுனால அவன் கூட சேர்ந்தவன்லாம் என்ன ஆகிட்டாங்க? நல்லா ஆகிட்டாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நம்பும்போது, அவரை தேடும்போது நாம் நன்றாக இருப்போம். ஆமென். நல்லா தாங்க இருப்போம். நல்லாக்கிறதுக்கு தான் ஒருத்தர் கூப்பிடுறாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 75 வயசாகுது, பிள்ளை இல்லை, ரொம்ப ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்கிறான். கர்த்தர் கூப்பிட்றாரு, நீ வான்னு கூப்பிட்றாரு. நம்பி போனால் பூமி தாங்கக்கூடாத அளவு கொடுக்குறாரு. ஆமென். பூமி தாங்கக்கூடாத அளவு கொடுக்குறாரு. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் கண்டதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு, என்னை உயர்த்த ஒரு கர்த்தர் உண்டு. இப்படி நம்பி பாருங்க, தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதங்களால் செல்வங்களால் உங்கள் வாழ்க்கையை அவர் நிரப்ப ஆரம்பிப்பார். ஆமென். இப்போ பாருங்கள், அந்த பயணத்தில் ஒரு காரியம் நடக்குது. ஏன்னா ரொம்ப ஆயிடுச்சு, இப்போ மேனேஜ் பண்ணணும். இப்போ வந்து இல்லாமல் பிரச்சனை இல்லை, நிறைய இருக்கிறது பிரச்சனை. பைபிளில் பாருங்கள் என்ன பிரச்சனை வந்திருக்கு. ஆண்டவரை ரொம்ப தேடினா பிரச்சனை வரும். ஆமாம், நிறைய வர்றது என்ன பண்ணலாங்கிற மாதிரி ஆயிரும்.
அதுக்கும் கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். இங்கே தாங்கக்கூடாத அளவுக்கு துன்பம் இல்லை. ஹலோ, கர்த்தர் பின்னாடி போய் தாங்கக்கூடாத அளவுக்கு என்னது, தாங்கக்கூடாத அளவுக்கு என்னதுங்க, பொண்ணும் வெள்ளியும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தாங்கக்கூடாத அளவுக்கு தேவன் கொடுத்திருந்தார். ஆசீர்வாதத்தை அவர் ஊத்துனா உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு அவர் உங்களுக்கு தருவாருங்க. ஆமென். நன்மையினால் பாரம் ஏற்றுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். மூட்டையை ஏற்றுன்னு ஏற்றிடுவார். நீ ஜோம் பண்ணுவீங்க, ஆண்டவரே இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், போன சண்டே பாருங்கள், வந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ண முடியல. ரோடு எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு, ஏரியாவே ஸ்தம்பிக்கு. இப்போமே எப்படின்னா பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் பட்டணமே ஸ்தம்பிக்கும். சண்டே எந்த ப்ரோக்ராம் வைக்காத திருநெல்வேலியில் ஒரு வண்டி நவலாது. சண்டேனா ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான், இந்த மாதிரி ஒன்று நடக்கும், அதான் பார்த்துக்கோ. மாப்பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை வைக்காத வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வேற மாதிரி ஆயிரும், பட்டணமே வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நான் பேசுகிறேங்க, நீங்கள் இது ரெக்கார்டில் இருக்குது, நீங்கள் வேணா பாருங்கள். இந்த வாரம் இந்த ஏரியாவுக்கு நடந்தது சீக்கிரமாக இந்த ஊரில் இந்த பட்டணத்திலே நம்ம பார்க்குற அளவுக்கு தேவன் ஒரு பெரிய ஸ்தம்பிப்பை, ஒரு ஆச்சரியத்தை அவர் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஆமாம். ஏன்னா இப்போ வந்து பாதி பேர் காரில் வந்திருக்கீங்க, நாளைக்கு எல்லாருமே காரில் தானே வருவீங்க. ஆமென். அப்புறம் உங்கள் வேலைக்காரங்கெல்லாம் காரில் வருவாங்க. ஆமென். நாங்கள் பாஸ் கூட எப்போவுமே சேர்ந்து தான் வருவோம். அவனுக்கு ஒரு கார், முன்னாடி ஒரு கார், பின்னாடி ஒரு கார், ஒரு ஆளுக்கு 5 கார் வந்து நின்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. ஆசீர்வாதத்தை தாங்க முடியல. எல்லாம் சொல்லுங்கள், ஆசீர்வாதத்தை தாங்க முடியல. என்ன மாதிரி பாருங்க, பைபிளில் அப்படி தான் இருக்குது. கடவுள் அவங்கள பிளஸ் பண்ணார், தாங்கவே முடியல, ஓவர்லோடு. அதான் இடங்கொள்ளாமல் போக மட்டுமாய் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுன்னே தெரியல, அந்த மாதிரி கொடுத்தாரு பாருங்க தேவன். இப்போ பாருங்க, அதனால் இந்த ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல அறிவு. என்ன அறிவுனா, இதுக்கெல்லாம் காரணம் தேவன்கிறத அவன் நம்பிட்டே இருக்கிறான். ஆமென். ஆனால் இன்னொருத்தன் என்ன நினைக்கிறான்னா, இந்த இடம் தான் காரணம்னு நினைக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, தேவன் காரணமா இடம் காரணமா? சில நேரத்தில் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், எல்லா நன்மையும் அவர்கிட்ட இருந்து நமக்கு வருது. ஆமென். ஆமாம், அவர்கிட்ட இருந்து வருது. எவ்ரி குட் கிஃப்ட்ஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் அபோவ். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம், நான் சொல்கிறேன், அந்த கம்பெனி ஆதாரம் அல்ல, கர்த்தர் உங்கள் ஆதாரமாக இருக்கிறார். ஆமென். அந்த நிறுவனம் உங்கள் ஆதாரம் அல்ல. நீங்கள் அது மேலே இருக்கிற நம்பிக்கையை தூக்கிட்டு என்னை அவர் போஷிப்பார், அவர் என்னை உயர்த்துவார் நீங்கள் சொல்லி பாருங்கள், வேற லெவலில் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. சிலர் வந்து என்ன நினச்சிட்றாங்கன்னா, இந்த ரிசோர்ஸை சோர்ஸ்ன்னு நினச்சிட்றாங்க. அது அடிக்கடி நான் சொல்கிறேன், ஏன்னா இது அடிக்கடி பண்ணுற தப்பாயிடும். அதனால தான் அடிக்கடி சொல்லணும் பாருங்கள், ரிசோர்ஸை வந்து சோர்ஸாக மாற்றிடுவாங்க. உங்கள் வேலை செய்கிற இடம், உங்களுக்கு பணம் வர்ற வழி, இது எல்லாமே என்னது, ஒரு விதமான என்னது வளங்கள். எல்லாம் சொல்லுங்கள், வளங்கள். ஆனால் கர்த்தரே ஆதாரமாக இருக்கிறார். இவன் இடம் தான் ஆதாரம் நினைக்கிறான், ஆபிரகாம் கர்த்தர் தான் ஆதாரம் நினைக்கிறான். ஆமென். இப்போ பாருங்கள் என்ன நடக்குது. அவன் சொல்கிறான், 8வது வசனம், ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். எல்லாம் சொல்லுங்கள், நாம் சகோதரர் கட்சி இங்கே தாங்க ஆரம்பிக்குது. நாம் சகோதரர். ஆமென். அப்போ நம்ம வாக்குவாதம் வேண்டாம். இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். எப்பா நீ என் கூட சேர்ந்த, இப்போ நீனும் வளர்ந்துட்டேன், நானும் வளர்ந்துட்டேன், உனக்கும் நிறையாச்சு, அப்படியே நீ என்ன பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பிரிவுங்கிறது கிடையாது, கம்பெனி 2 கம்பெனியாக மாறுது. ஆமென். ஒன்றா வச்சுக்க முடியல, அக்கௌண்ட் 2ஆவது, கம்பெனி 2ஆகுது. 2ஆவதுன்னா வேற 2ஆவது, அப்படி இல்லை. இது வந்து ரொம்ப ஆனதுனால இப்போ ஒன்றா என்ன பண்ண முடியல, வைக்க முடியல. அதனால் இன்னும் தனி டிபார்ட்மெண்ட் ஆக்குறோம். இப்போ பாருங்களேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இப்போ வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் மீடியாங்கிறதே ஒரு தனி பில்டிங்கில் அது இருக்கும். ஆமென். பாபு வந்து காரில் வந்து, என்னப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா? ஆமென். நிக்சன் வந்து ஒரு கோஆர்டினேட்டராக இருந்துட்டு இருப்பாப்புல, என்ன எடிட்டிங்லாம் பண்ணிட்டீங்களா?
அப்படின்ட்டு தான் இருப்பான். ஆமாம், இந்த பில்டிங்கான அப்படிமா. இந்த பில்டிங் தான். சிலருக்கு புரியல, நீங்கள் பாக்கியவான்கள். இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பிரபலம் ஆகிட்டு இருக்கீங்களா? ஏமேன். இப்படி தான் இருக்கும். எல்லாமே தனித்தனி ஆக்கிடுவோம். இப்போ புக்ஸ்னால் அது ஒரு தனி துறையாக இருக்கும். எல்லாமே தனித்தனி ஆகிடும். அது ப்ரெஸ்லாம் வச்சு அதில் ஒரு 100 பேர் வேலை பார்ப்பாங்க. பெரிய பிரிண்டிங்ஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். மீடியா பணி, இந்த பணி, அதெல்லாம் என்ன பண்ணுவோம், பெருசாக அது நடக்கும். அது மாதிரி தான் இப்படி பிரிஞ்சு, இப்போ பிரிவுனா அந்த மாதிரி பிரிவு இல்லை, இது ஏகம்பட்டதாகி போச்சு. சரி, இதை என்ன பண்ணிக்கோ, வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு 2 பேருக்கும் அப்படி கொடுக்குற அளவுக்கு ஒரு பெருசாக வருது. இப்போ ஆபிரகாம் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள், நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இவனை பாருங்களேன், ஆபிரகாமுடைய எண்ணம் என்ன, எந்த பக்கம் நான் போனாலும், எந்த புறம் நான் போனாலும் என்னை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். ஆமென். வலது புறமோ இடது புறமோ, சொத்தாங்கையோ பிச்சாங்கையோ, எந்த கையோலாம் இல்லை, என்னை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். இந்த பக்கம் இவன் புத்திலாம் என்ன தெரியுமா, அவன் வளங்களையே பார்த்துட்டு இருக்கான், இதுதான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறான். அவன் என்ன அவன் பார்க்குறான், அண்ணனுக்கு நம்ம ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, ரொம்ப ஒன்றும் பெரிய வெளிப்பாடே இல்லை அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்தினதாக இருக்க கண்டான். நல்ல வளமாக இருக்குது, இதை நம்ம எடுத்துக்குவோம், இதான் நல்ல வாய்ப்பு, இதை எனக்கு கொடுத்துருங்க, நான் இந்த அப்படின்னு அவன் ஒரு இதை என்ன பண்ணுறான், செலக்ட் பண்ணுறான். செலக்ட் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு, அதை செலக்ட் பண்ணிட்டு அவன் போயிட்டான். கடைசியில் பார்த்தா அங்கே பாருங்கள், கடைசியில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த லோத்து போன இடத்துல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த ஊரை விட்டு ஓட வேண்டியதாகி போச்சு. ஆனால் இங்கே ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு பாருங்கள். என்ன பேசுகிறாரு, 14வது வசனம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. ஆண்டவருக்கு இதில் ஒரு பெரிய சந்தோஷம். ஒன்று, தான் சகோதரனுக்கு விட்டு கொடுத்தாங்கிற ஒரு சந்தோஷம். ஆமென். நீங்கள் விட்டு கொடுக்குறதெல்லாம் தேவன் பார்த்து சந்தோஷப்படுறார். ஆமென். அது மட்டும் இல்லை, அப்போ இன்னொரு லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் அவர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆமென். கண்டிப்பாங்க, உங்கள் சகோதரருக்கு உங்கள் காரியங்கள் ஏதோ ஒன்று இல்லை, அதுவும் விசுவாசம்தான். உறவுகளுக்காக, பாசத்துக்காக, நட்புக்காக, அன்பு நிமித்தம் சில இதை நீங்கள் உரிமையானதை கூட நீங்கள் கொஞ்சம் விட்டு விடுறதுனால நீங்கள் கெட்டு போகாதபடி தேவன் பார்ப்பார். ஆமென். இங்கே பண்ணியிருக்கிறார் பாருங்கள். என்ன பண்ணுறாரு, எப்படி வசனம் ஆரம்பிக்க பாருங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. எப்போ இவன் போவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். யார்? லோத். இவன் போன உடனே அவர் வந்துட்டார், ஆசீர்வாத பார்சலை தூக்கிக்கிட்டு. இது வரைக்கும் கொடுத்தேன், ஆனால் இப்போ இன்னும் எனக்கு சந்தோஷம், ஏன்னா உன் மனமெல்லாம் அது மேலே இல்லை, உன் மனமெல்லாம் என் மீது இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எந்த பக்கம் போனாலும் ஆசீர்வாதம் என்னோடு கூட இருக்கிறது, ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இப்போ சொல்கிறார் பாருங்க, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். அங்கு வலது இடது 2 சாய்ஸ் இருந்தது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, தம்பி அவன் வலது புறமா இங்கே போனால் இங்கே போனால் இங்கே. இப்போ ஆண்டவர் என்ன பேசுகிறா தெரியுமா, நீ எங்கே போனாலும் ஆசீர்வாதங்கிறாரு. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகளிலேயும் நீ உன் கண்களை ஏறெடுத்துப்பார், உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இடம் என் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருப்பதில்லை. அந்த இடம் இந்த இடம் அதெல்லாம் கிடையாது, ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அவர். ஆமென். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் செய்கிற தொழிலிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இது நல்ல தொழில் இல்லைங்க, நான் இதில் போய் மாட்டிக்கிட்டேங்க, அவ்வளோந்தாங்க, அப்படி சபிக்காதீங்க. ஒன்று அதை அப்படியே பெஸ்ட் ஆக்குவார், இல்லை அதில் இருந்துக்கிட்டே இன்னொன்றுக்கு போகிறதுக்கு ஒரு வழியை திறந்துருவார் ஆண்டவர். அது ஒரு வாகனம் மாதிரி இருக்கும். சில நேரம் டப்புன்னு ஏதாவது விட்டோம்னா ஒரு வண்டியை பிடிச்சி போகிறோம் பாருங்கள், அது மாதிரி
மெயின் இதை பிடிக்கிறதுக்கு அது ஒரு என்ன இருக்கும், ஒரு வாகனம் போல் உங்களுக்கு அது செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ பாருங்கள், சீசன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், தொழில்களின் காரியங்கள் எப்படி இருக்கலாம், இடம், இதெல்லாம் தாண்டி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அது மாதிரி உங்களுடைய தேசம், அப்படி வாஸ்தவம் இல்லையா? உன் தேசத்தில், உன் தேசம் எல்லாம் சொல்லுங்கள், என் தேசத்தில், என் ஊர்லேயே அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ நீங்கள் வந்து அன்றாடம் வெற்றியை, செழிப்பை நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும்னா, இப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் மனசில் தியானிக்கணும். இதெல்லாம் ஒரு மாதிரி போகுது, எது ஒரு மாதிரி போனாலும் எனக்கு ஒரு மாதிரி போகாது, நான் ஒரு மாதிரியாக இருப்பேன். ஆமென். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான் பெருகுவேன். ஆமென். இந்த பக்கமா அந்த பக்கமா, கர்த்தர் என் பக்கம், அதனால் ஆசீர்வாதம் எந்த பக்கமும் எனக்கு வரும். ஆமென். ஆமாம். நம்பிக்கை பூரம் ஏதோ ஒன்று மேலே வைக்கல, நம்பிக்கை பூரம் கர்த்தர் மேலே வைக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி இருதயத்தை பழக்கிறவர்கள் ஜெயிக்கிறார்கள் பாருங்கள். சரி, இருதயத்தை இப்படி பழக்காமல் வேறு எதுலையாவது பழக்கிட்டு வச்சுருது பாருங்கள். அப்போ ரொம்ப முக்கியம், இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், என் சிந்தனைகளிலேயும் என் வாயிலேயும் தேவனுடைய வார்த்தைகளால் என்னை நான் நிரப்பிக்கொள்ள போகிறேன். அது எனக்கு வெற்றியையும் செழிப்பையும் பெற்றுத்தருகிற தேவனுடைய வழியாக இருக்கிறது. ஆமென். அப்போ உங்கள் தொழிலை பற்றி, உங்களுடைய ஆசீர்வாதங்களை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்கிறத பேசிக்கிட்டே வர்றோம். அப்போ இதை பேசிக்கிட்டே வர்றது, நீங்கள் கேட்டுக்கிட்டே ஒரு பக்கம் இருந்தாலும் அதை உங்கள் சிந்தனையில் கொண்டு போய் அதையே தியானிக்கணும். சில எதிர்ப்புகள் வரும், சில நேரம் சில மனிதர்கள் உங்களை எதிர்க்கலாம், சில நெகட்டிவான காரியங்கள் அங்கே இருக்கலாம். உடனே வந்து அப்படியே போயிடும், அப்படி நினைக்கக்கூடாது. இந்த பிரச்சனையில் என் தேவன் என் கூட இருந்து என்னை தப்புவிக்கிறத நான் பார்ப்பேன். ஆமென். ஆமாம், தொழில் உலகத்துக்குள்ளே போகும்போது சில தேவையில்லாத சில காரியங்கள்லாம் அங்கே இருக்கும். ஆனால் கூட அப்படியே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைக்கக்கூடாது. நினைக்கணும், என்ன நினைக்கணும்? கர்த்தர் என் பட்சமாக இருக்கிறார். இப்போ ஈசாக்கு வந்து இந்த துறவு தோண்டும் போது என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து தடை பண்ணுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. உடனே அங்கே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு இல்லை பாருங்கள். அவனுக்கென்று ஒரு ரெகபோத்தை அவர் வைத்திருந்தார். இப்பொழுது தேசத்திலே நாம் பழுகும்படி பெருகும்படி கர்த்தர் நமக்கு ஒரு வழியை உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு என்ன பெயரிட்டானா? ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் பழுகும்படி நான் பெருகும்படி. எதிர்ப்பின் நடுவிலையும் என்னை பெருக செய்கிற தேவன். என்ன தொழில் செஞ்சாலும் பெருக வைப்பார், எந்த இடத்துல இருந்தாலும் பெருக வைப்பார், எப்பேற்பட்ட எதிர்ப்பு இருந்தாலும் உங்களை அவர் பெருக வைப்பார். ஆமென். ஆமாம், எதிர்ப்புகள் நடுவில் உங்களை எதிர்நீச்சல் போட வச்சு உங்களை ஜெயிக்க வச்சு காட்டுவார். சிலர் வந்து தடுத்து பார்ப்பாங்க, சில தடைகள் வந்து பிசாசு சிலர் கொண்டு வந்து போடுவான், மனிதர்கள் சில நேரம் அப்படி போடுவாங்க, சில அதெல்லாம் பார்த்து உட்காந்துருவாங்க பாருங்கள். அதனால தான் பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு வரணும், நீங்கள் ஜெயத்தை பார்க்கணுன்னு வர்ற உங்களுக்கு இப்படிப்பட்ட கான்ஃபிடென்ஸ் தேவை, இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு தேவை. இல்லைன்னா போயிடுவோம். சில பேர் பாருங்கள், ரொம்ப ஆர்வத்தில் ஆரம்பிச்சிருவாங்க, ஏதாவது ஒன்று வந்தோன்னே டப்புன்னு உட்காந்துருவாங்க. அப்படி போயிடக்கூடாது. என்ன வந்தாலும் நான் பார்க்குறதா இல்லை, ஏன்னா தில்லுக்கு தான் தொட்டு. ஆமென். ஆமாம், விட்டுறக்கூடாது பாருங்கள், விட்டுறக்கூடாது. பைபிளில் சொல்லுது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் டெய்லி எனர்ஜி ஏற்றிக்கிட்டு போகணும். இது ஏற்றலைன்னு வைங்களேன், அங்கே உங்களை டவுன் பண்ணுறதுக்கு ஒன்று உட்காந்துட்டு இருக்கும். ஆமாம், ஊழியம் செஞ்சாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் இது உள்ளே போகணும். சிலருக்கு பாருங்கள், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னா தலை கிரு பிரதர் அப்படின்றாங்க. காலையில் சாப்பிட்லான்னு ஒன்று ஐயோன்னு இப்படி நடுங்கிடும் சிலருக்கு. ஆமாம், சிலருக்கு அந்த சாப்பாடு டைம் தானாலே உதற ஆரம்பிச்சிடும். ஆமாம், என்ன சொன்னீங்க, அது இந்த பக்கமாக வந்து சொல்லுங்கம்மாங்க. காது கேட்காது, ஒரு மாதிரி ஆயிரும். ஆமாம், சாப்பாட்டு வேலை ஆகிவிட்டது. அப்போ பாருங்க, இப்போ ஃபிசிக்கல் இப்படி இருக்குதுன்னா, அப்போ வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா, அந்த எனர்ஜி, அந்த விசுவாசம், அந்த ஜீவன் உள்ளே இருந்ததுன்னா, நீங்கள் வந்து அதை அப்படி பார்க்க மாட்டீங்க, வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஆமென். எத்தனை நோவை கேட்டிருக்கிறோம் தெரியுமா? கேட்டிருக்கிறோம், நிறைய நோய் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நோயும் உட்கார வச்சதே கிடையாது. ஆமென். அப்போ சிறந்தது காத்து இருக்கிறது, இன்னும் மேலானது காத்து இருக்கிறது. ஆமென்.
தோல்வி எனக்கு கிடையவே கிடையாது, வெற்றி தான் எனக்காக அவர் வைத்திருக்கிறார். இப்போ இது இந்த மாதிரி உங்கள் ஹார்ட் வந்து விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலையும் உறுதியாகும் போது தான் அங்கே நீங்கள் ஒரு பெரிய நிரந்தரமான செழிப்பை உங்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் பாருங்கள். அதனால தான் சுதந்திரிக்க போகணும்னு நினைக்கிற அந்த மனுஷனுக்கு கடவுள் சில காரியத்தை சொல்லி கொடுக்குறார். யாருக்கு? யோசுவாவுக்கு சொல்லித்தரார். சுதந்திரிக்கணும்னு போகிறான், அவனை சொல்லித்தரார், பலம் கொண்டு திடமனதாயிரு. எல்லாம் சொல்லுங்கள், பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆமென். ஆமாம், இந்த பலம் கொண்டு திடமனதாக இருக்கிறது இருந்தால் தான் இன்ஹெரிட் பண்ண முடியும். இல்லைன்னா அங்கே ஒருத்தன் யாருடா அப்படிமா ஓடிடுவோம். ஆளை விடுங்க ஐயா, வேண்டாம். திடீர்னு பாருங்க, கூட இருக்கிற டீமே கல்லை தூக்கும். டேய், உங்களை நம்பி தான்டா நான் வந்தேன். எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஆமாம், நமக்குன்னு வந்து சேர்ந்தது பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆகிடும். ஆமாம், ஏதோ ஒரு நெகட்டிவான சர்க்கம்ஸ்டான்சஸ் அங்கே என்ன பண்ணுவீங்க, சந்திப்பீங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு ஜீவன் இருக்கும்போது தான் அதை உங்களால் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். எல்லாம் சொல்லுங்கள், பலன் கொண்டு திடமனதாயிரு. அப்போது வெற்றிக்கு போகிற ஒரு மனுஷன்கிட்ட, ஜெயிக்க போகிற ஒரு மனுஷன்கிட்ட, ஒரு இன்ஹெரிட் பண்ணணும்னு போகிற ஒரு மனுஷன்கிட்ட ஆண்டவர் சொல்கிறது பலன் கொண்டு. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதேங்கிறாரு. விட்டாத, நிரப்பிக்கிட்டே போ. எந்த அளவுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உன் வெற்றி அதிகமானதாக இருக்க போகிறது. அந்த அளவுக்கு உன் பரிசு அதிகமானதாக இருக்கிற போகுது. உன் சாதனை அதிகமானதாக இருக்க போகிறது. உன்னுடைய பெருக்கம் அதிகமானதாக இருக்க போகிறது. உன்னுடைய புகழ் அதிகமானதாக இருக்க போகிறது. ஆமென். அதனால தான் பாருங்க, தடைகள் உங்களை தடுப்பதற்கு அல்ல, நீங்கள் தாண்டும் உயரத்தை கூட்டுவதற்கு. ஆமென். தடைகள் வந்து பாருங்க, இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஆப்ஸ்டிகல்ஸை வந்து ஜெயிச்சிங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் பரிசுனுடைய அளவு அதிகமாக இருக்குது. கரெக்டாக? நீங்கள் இப்போ வந்து உள்ளூரில் நடக்கிற போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பரிசு இருக்கும். மாவட்ட அளவில் போனீங்கன்னா சவாலும் அதிகமாக இருக்கும், பரிசும் அதிகமாக இருக்குது. கரெக்டு தானே? அப்படி தானே போயிட்டே இருக்குது. அப்போ தொழில் உலகத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது இதை மனசில் நீ வச்சுக்கணும். சின்ன சின்ன எதிர்ப்புகள்லாம் வந்ததுன்னா உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. என் பரிசு பெருசாக இருக்காது. ஆமென். எனக்கு வரப்போகிற லாபம் பெருசாக இருக்க போகிறது. எனக்கு வரப்போகிற நன்மைகள் பெருசாக இருக்க போகிறது. எல்லாம் சொல்லுங்கள், ஒரு மனுஷனும் ஒரு பிசாசும் என் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். சிலர் சதி பண்ணலாம், பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் புத்தர், காந்தி, பவுல், பேதுரு அப்படியே பரிசுத்தவான்களாக சுற்றிலும் இருப்பாங்க. எப்படா காலை வரலாம் நாங்கள் 4 பேர் உட்காந்துருப்பாங்க. லாபான், நிறைய லாபான்கள் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், யாக்கோபே பெரிய லாபான் பாருங்க. அவனே லாபான், அவனுக்கு பெரிய ஒரு லாபான் இருக்கான். இவனே கூளை ஊற்றி ஆட்டையை போட்டவன், இவனை ஆட்டையை போடுறதுக்கு ஒருத்தங்க உட்காந்துருக்கான். தொழில் உலகம் வந்து அப்படி தான் இருக்குது. இவன் இப்படி கில்லாடி சொல்லாங்க இல்லையா, வல்லாதி வல்லவனுக்கு ஒருத்தன் வையகத்தில் உண்டுங்கிற மாதிரி எவனா ஒருத்தன் பிடிங்கிருப்பான், இவன் அவன்கிட்ட பிடிங்கிட்டு போயிடுவான். அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும் எல்லாமே. அப்போ இந்த மாதிரிலாம் இல்லைன்னே சொல்ல முடியாது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதனால தான் தேவன் சொல்கிறாரு, நல்லா கவனி, நல்லா கவனி. லாபான் பிடுங்க நினச்சான், ஆனால் நான் லாபான்ட்டு இருந்தே லாபம் சம்பாதிக்க வச்சேன் நான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, லாபானிடமிருந்தும் லாபம் வரும். ஆமென். அவன்லாம் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அந்த கம்பெனி, லாபான் கம்பெனி லேஸ்பட்ட கம்பெனி கிடையாது. உள்ளே போனால் போனது தான். 14 வருஷம் தின்னுட்டான். ஆனால் கடவுள் ஒரு நாள் அவ்வளோத்தையும் வசூல் பண்ணி அவன் கையில் கொடுத்தாரு பாருங்க. எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி அவன் கையில் வர்ற மாதிரி தேவன் பண்ணார். அதுதான் தேவனுடைய கிருபை, ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் இழந்து போக மாட்டேன். அதனால தான் பாருங்க, நான் கத்தரை சார்ந்து சார்ந்து போகும்போது தொழில் உலகத்தில் நீங்கள் வேற லெவல் ஆஃப் சக்ஸஸை பார்ப்பீங்க, சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸை பார்ப்பீங்க. அவ்வளோ நாளும் பாருங்க, திடீர்னு டீலை மாத்துறான், அப்பமும் வெற்றி உங்களுடையதாக இருக்கும். அக்ரிமெண்ட்டு வேற மாதிரி ஆக்க சொல்கிறான், அப்பமும் வெற்றி வேற மாதிரி ஆகுது. இனிமே வந்து புள்ளி புள்ளி பரவாயில்ல. ஆட்டில் எப்படிப்பா புள்ளி புள்ளி வரும்? வர வைப்பார். மானுக்கு தான் புள்ளி மான்லாம் இருக்கும் இல்லையா? ஏதாவது புள்ளி புள்ளியாக ஆடு பார்த்துருக்கீங்களா? ஆடு புள்ளி புள்ளியாக வரவே
வராது, புள்ளிலாம் வராது ஆட்டில். அவன் பாருங்க புள்ளி 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 வர வைப்பார். ஆமென். புள்ளி புள்ளியாக வந்தவொடனே டென்ஷன் ஆயிடுச்சு. வரி வரியா? வரி குதிரைக்கு தானே வரி வரும், ஆட்டுக்கு எப்படியா வரும்னா, ஆண்டவர் பாருங்க இவனுக்காக எதையும் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஆமென். என்ன சொல்லட்டுமா, இயற்கையாய் உங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் சூப்பர் நேச்சுரல் வேலை அதை டீல் பண்ணுற மாதிரி தேவன் ஒரு காரியத்தை செய்வார். ஐ டெல் யூ, சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்சியல் இன்க்ரீஸ், சூப்பர் நேச்சுரல் பிஸ்னஸ் சக்சஸ் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். நல்ல தெளிவாயிடணும் பாருங்க. இடமா, எந்த இடமா இருந்தால் தொழில், நான் செய்கிற எல்லா தொழிலும் ஆசீர்வாதமாக இருக்குங்க. ஆமென். சில சொல்ல அதை செய்தாங்க இதை செய்யாதங்க, கர்த்தருக்கு சித்தம் இல்லை அப்படிமாங்க. நான் எல்லாம் ஒரு நாள் நம்பினது கிடையாது. நீ கையிடும் எல்லா வேலையிலேயும் ஐ பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். ஆமாம், பல தொழில் நீங்கள் செய்யும்படியா தேவன் செய்வாருங்க. ஒரு தொழில் இல்லைங்க, பல தொழில். ஆமென். ஆமாம், மனசை விரிவாக்குங்க, சிந்தனையை பெருசாகுங்க. நான் இந்த ஒரு சபையை மட்டும் 1,00,000 பேர் இருக்கிற சபை தான் செய்வேன்னு நினைக்கிறோமா? கிடையாது. அவ்வளோ சின்ன தரிசனம் நமக்கு கிடையாது பாஸ். ஊர் ஊருக்கு, நாடு நாடுக்கு பிரான்ச்சஸ் கொண்டு வருவோம். ஆமென். ஆமாம், 234 தொகுதியும் நம்முடையதாக இருக்கிறது. ஆமென். எல்லா இடத்துலையும் பிரான்ச் கொண்டு வருவோம், எல்லா ஊர்லேயும் இருக்கும். ஆமென். சிலருக்கு பயமாக இருக்கும், ஐயோ நம்ம ஊருக்கு கூட கூடக்கூடாது. நாங்கள் வந்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் தாங்க. நாங்கள் போகிற இடத்துலலாம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆமென். ஏன்னா நாங்கள் எடுக்கிற அபிஷேகத்தை பெறல, நாங்கள் கொடுக்குற அபிஷேகத்தை தான் வச்சுருக்குறோம். ஆமென். we are the giver. ஆமென். ஆமாம், எல்லா இடத்துலையும். இப்போ திருச்சியில் பாருங்கள் மீட்டிங் நடக்கும்போது, அவர் இங்கே எதற்கு வந்திருக்கிறார், ஏன்னா படார்னு 500 பேர் வந்துட்டாங்க மண்டபத்துக்குள்ளே. 350லேருந்து 500 பேருக்குள்ளே முதல் நாளே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு அப்படின்ட்டு பிரதர்லாம் வந்திருந்தாங்க அங்கே. அப்போ அங்கெல்லாம் பெரிய டிஸ்கஷன்லாம் என்ன பண்ணுது போயிட்டுருக்கு, இங்கே ஆரம்பிச்சிருவாரோ அப்படின்ட்டு. கவலையே படாதீங்க, எல்லா இடத்துலையும் ஆரம்பிப்போம். நீங்கள் இப்போ பாருங்களேன், இன்னொன்று கற்றுக்கோங்க. போட்டியாக ஒன்று வந்ததுன்னா உங்கள் பிஸ்னஸ் போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. எது வந்தாலும் உங்களுக்கானது நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தேவன் ஒன்றை உங்களுக்காக அவர் செய்வார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எல்லா போட்டி நடுவுலையும் ஏன் பிஸ்னஸ் நடக்கும். சில பேருக்கு பாருங்கள், பக்கத்தில் ஏதாவது ஒன்று சேமா இல்லை அது மாதிரி வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஆரம்பிச்சிட்டாங்களா, கடையை போட்டானா, எய்த்தாலே போட்டானா, இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். போட்டால் போட்டு போகிறான். உங்களுக்கானது அவர்கிட்ட இருந்து வரும்னா கண்டிப்பாக வரும். ஆமென். பேதுரு படகை இயேசு நிரப்புறாருங்க. பக்கத்து படகுங்கிறது எது? போட்டி கடை. கரெக்டா? இவனும் மீன் பிஸ்னஸ்ஸு, அவனும் என்னதுதான் மீன் பிஸ்னஸ்ஸு. ஆனால் இவன் படகு நிரம்பி பிஸ்னஸ் ஓவர்ஃப்ளோ ஆகி கை காட்டி பக்கத்து கடைக்காரனை கூப்பிடுறான், பக்கத்து படவை கூப்பிடுறான், நீ இன்னும் பிஸ்னஸ் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. ஆமென். போட்டியே இல்லையே, இங்கே நிறைஞ்சி வலிறதுலாம் இருக்குது. ஆமென். சில பாருங்க, தொழில் உலகத்திலே போட்டி நிறைந்த உலகம், அப்படியா இப்படி ஆயிரும் இல்லைங்க. கர்த்தர் வானத்தின் பலகனி என்னை திறந்து என்னை ஆசீர்வதிக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது, அங்கேயும் என்னை நிரப்புவார். ஆமென். அன்னைக்கு கூட ஒரு சகோதரர் சொன்னார், அந்த நாங்கள் பண்ணுற அந்த கார் ரீசேல் அந்த இதில் பயங்கரமாக இருக்கும், சிலதெல்லாம் இப்போ பண்ண முடியலன்னு நாங்கள் கொடுத்துட்றோம் வேற யாருக்கோ அப்படின்ட்டு. எப்படி ஆகிட்டு இருக்கு பாருங்க. இங்கே வந்த சகோதரர் தான் சொன்னார், நாங்கள் கொடுக்குறோம். முன்னாடிலாம் அப்படி வரவே வராது. இந்த பிஸ்னஸ் மேகசின்லாம் போடுறாங்க, வாட் இஸ் பிஸ்னஸ், 2 டாக் போட்டிருக்கான் எப்படி, ஓ அப்படின்ட்டு, அதான் பிஸ்னஸ் அப்படின்ட்டு. 2 நாய்க்கு ஒரு நாயை பார்த்து குழச்சிக்குதான், இப்படி வரைஞ்சி விட்றாங்க பிஸ்னஸ் அப்படின்னு. கிடையாது. நீ உனக்கு வெற்றி தருவதற்கு நான் இருக்கிறேன், எனக்கு வெற்றி தருவதற்கு நீ இருக்கிறாய், இது 2 வெற்றிக்கும் அவர் காரணராக இருக்கிறார். அந்த மாதிரி மாற்றி விட்டுருதா இருப்பார். பிஸ்னஸ் வேர்ல்டையே ஒரு நட்பு வட்டார மாதிரி தேவனால் மாற்ற முடியும் பாருங்க. ஆமாம், ஒருத்தனுடைய அழிவில் தான் இன்னொருத்தனுடைய ஆரம்பம் இருக்குதுங்கிறது உலகம் சொல்லித்தர்ற பிஸ்னஸ். அதனால தான் நீங்கள் இந்த விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை டவுன் பண்ணி தான் விளம்பரம் போடுவான். இப்போ பேராஷூட்டை விவிடி வந்து அடிக்கணும்னு நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க, விளம்பரம் பார்த்துருக்கீங்களா?
தேங்காய் பொத்துன்னு விழும். அது பச்சை கலரில் தானே இருக்குது, ப்ளூ கலர்லையா இருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பேரசூட்டுக்கு ஒரு வெட்டு. தேங்காய் பச்சை, விவிடியும் பச்சை, ப்ளூ கலரில் எந்த தேங்காயும் காய்க்காது பாஸ் அப்படின்னு காமிச்சு தான் வாங்க வைக்கிறாங்க. இப்படி எதையாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. அதில் அது கூட்டிட்டு இதில் இது கூட்டிட்டு. அப்படின்னா என்னத்தனா ஒருத்தரை அடித்து ஒருத்தனை ஒன்றுமில்லாமல் பண்ணி தான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. கடவுள் வந்து அப்படி வைக்கல பாருங்கள். கடவுள் சொல்கிறாரு, நீ உனக்கு அப்படி நான் பட்ட ஆவியை தரல, அப்படிப்பட்ட ஒன்றை தரல. எத்தனை போட்டி எத்தனை இது இருந்தாலும் உனக்குன்னு ஒரு யூனிக்னஸை தருவேன், உனக்குன்னு ஒரு தனித்துவத்தை தருவேன். அதை நீ பண்ணியே நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறதான் காரியமாக இருக்குது. ஆமென். சபையோ ஊழியமோ எத்தனை வந்தானுங்க, உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆமென். இன்னொன்று உங்களுக்கு சொல்லட்டுமா, கர்த்தர் உங்களுக்காக ஒன்று திறக்கும் போது அதை இன்னொருத்தர் எதையாவது பண்ணால் அது அவங்களுக்கு நடக்காது. ஆமாம் ஆமாம். அதாவது இது எப்படின்னா, ஒருவனும் பூட்டக்குதாதபடி திறக்கிறவர். ஆமென். இப்போ அந்த செங்கடல் ரெண்டா பிறந்தது யாருக்காக? சிறுவேலர்கள் கிராஸ் பண்ணி போகிறதுக்காக. கரெக்டா? இவன் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக உள்ளே போகிறான். பின்னாடி வந்த எகிப்தியன், அவர்களுக்கு வழி இவர்களுக்கு குழி, அவர்களுக்கு பாதை இவர்களுக்கு வாதை. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்போ உங்களுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேவன் திறப்பாருன்னா அது உங்களுக்கானதாக இருக்கும்படி அவர் பார்த்துக்குவார். ஆமென். அதனால் போட்டி நிறைஞ்ச உலகத்தில் கூட நீங்கள் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். இதெல்லாம் உள்ளே போடணும். போடலன்னு வச்சுக்கோங்களேன், கரிச்சு கொட்டிக்கிட்டு எரிச்சலோட பொறாமையோடையே வாழணும். அதெல்லாம் தூக்கி தூர வச்சுருங்க. ஆமை பூந்த வீடு விளங்காத மையில் அது இந்த பொறாமை தான். அறியாமை பொறாமை இதெல்லாம் உள்ளே விடாதீங்க. தூக்கி தூர வச்சுட்டு ஆசீர்வாதம் எனக்குடையதாக இருக்கிறது. வரட்டும், எத்தனை பேர் வரட்டும். உங்கள் ஊழியத்தில் என்ன எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்க? வாய்ப்பு கொடுத்தவங்களாம் ஆளுக்கு 10 பேரை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? என்ன பயம் பாருங்க. நானே கூப்பிட்டு, தம்பி சீக்கிரமாக கூப்பிட்டு போகிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க, புதுசாக ஆரம்பிங்கன்னு தானே இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமென். உனக்கு ஏதாவது ஆரம்பிக்கணும்னா சொல்லுப்பா, நானே வந்து ஸ்டார்ட் பண்ணி தரேன் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா பெருகிறது தான் கடவுளுடைய ஐடியா பாருங்க. ஆமென். யாரோ ஒருத்தர் எடுத்தா நீங்கள் குறைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஆசீர்வாதமே கிடையாது. எடுத்தாலும் தெரியாத அளவுக்கு நீங்கள் பெருகிட்டே இருப்பீங்க. That is the blessings of the Lord. Amen. கடலில் சமுத்திரத்தை தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. மச்சங்களும் மீனும் திரளாய் பெருக கடவுது என்று அதை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிச்சார். மீன் என்ன பண்ணிகிட்டே இருக்குது? பெருகிட்டே இருக்குது. நம்ம எவ்வளோ சாப்பிட்ருப்போம், இன்னும் இருக்குது சமுத்திரத்தில். ஆமென். எவ்வளோ எடுக்க அது என்ன பண்ணிகிட்டே இருக்குது? பெருகிட்டே இருக்குது. இயேசுவின் ஊழியத்தில் யூதாஸ் எத்தனை முறை ஆட்டையை போட்டிருப்பான், ஆனாலும் அவர் ஊழியம் பெருகிட்டே தான் இருக்குது. ஆமென். சில பேர் வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, சிலதை எடுத்துருவாங்க, சில நஷ்டத்தை உங்களுக்கு அவங்க ஏற்படுத்தலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அது உங்கள் முடிவாக இருப்பது இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த கேப், அந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஒரு ஓவர்ஃப்ளோவை அவர் தருவார். அந்த ஓவர்ஃப்ளோவில் அது காணாமல் போயிடும் பாருங்க. ஆமென். எஸ். அவன் திருடனாக இருந்தபடியால் அப்படின்னு போட்டிருக்கு. யாரு? யூதாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? டப்புன்னு ஒரு கெட்ட தூக்கி வச்சிடறான். ஆனால் கூட தெரிய மாட்டுக்கு. வந்ததே ஒரு கெட்டு தான் வைங்களேன், அந்த கெட்ட எங்கன்னு தேடி இருப்பாங்க. பல கெட்டு வந்திருக்கா, இவர் பெரிய தலைக்கெட்டு. ஆமென். அதனால் ஒன்றும் பண்ண முடியல பாருங்கள். இல்லைன்னா அந்த போட்ட ₹1 யாருடா எடுத்தா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாங்க. டங்கின்னு ஒரு ₹1 காயினை அந்த சிறி யாரோ போட்டால அதை எடுத்தது யார் அப்படிலாம் கேட்டுடல பாருங்க. வந்து விழுது, குவியுது, தெரியவே மாட்டுக்கு. அப்போ சிலர்லாம் வந்து என்னம்மா நோன்னா கூட அந்த பாதிப்பே இல்லாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்றைக்கி ஒரு ஓனர், அவர் காலகாலமாக அவர் தான் கல்லால் இருப்பார், அந்த பிஸ்னஸ் நடத்துகிறவர். ஆனால் இப்போ அவருடைய வேலைக்காரங்களை வச்சுருக்கிறார். இவர் என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் ஒரு நாள். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஒரு நாள் இப்போல்லாம் நான் விட்டேன் தம்பி, ஏன்னா கர்த்தர் என்னை எல்லாத்துலேயும் என்னை ப்ளஸ் பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, ஒன்றும் பண்ண முடியாது, பெருகிட்டே தான் இருக்கும் நம்ம கல்லா அப்படிங்கிறார். அவர் ஃபெய்த் வேறு லெவல் ஆகிடுச்சு. மேனேஜ் பண்ணுறது எல்லாம் கரெக்டு, ஆனால் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் நோண்டுறவன் நோண்டிடுவான் பாருங்கள். தெரியாமல் எதையாவது பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் கூட தேவனுடைய கரம், அவருடைய பாதுகாப்பு. அதனால தான் கர்த்தர் காவாராகில் காவலர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் காவாராகில் சிசிடி கேமரா விருதா.
ஆமென். கம்ப்யூட்டர் கணக்கு விருதா, அவன் வேற கணக்கு அடிச்சுட்டு போயிடுவான். அதுக்குன்னே சாஃப்ட்வேர் கண்டுபிடிப்பாங்க ஹேக் பண்ணுறதுக்கு எல்லாமே. அதெல்லாம் வந்து வில்லாதி வில்லவங்கெல்லாம் இருக்காங்க. எல்லாம் சொல்லுங்கள், அவரே என்னை காக்கிறவர், அவரே என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவரே என்னை உயர்த்துகிறவர், அவரே என்னை பெருக பண்ணுகிறவர். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் இங்கே சாயங்காலம் அங்கே இங்கன்ட்டு இதுன்ட்டு இப்படி ஒரு கொக்கி போட்டுக்கிட்டே இருக்காதுங்க. எல்லாத்தையும் எடுத்துருங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். எல்லா சீசன்லையும் நான் செழிப்பேன், எதிர்ப்புலையும் நான் செழிப்பேன், நான் செய்கிற வேலையிலெல்லாம் செழிப்பேன். நஷ்டத்தை உண்டாக்குகிற எதிரிகள் சூழ்நிலைகள் வந்தாலும் உங்கள் செழிப்பு மாறாததாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். இப்போ பாருங்கள், இந்த சத்தியத்தை உங்கள் மனசில் உங்கள் வாயில் வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதை வந்து தியானிக்கணும் எப்போவுமே. உங்கள் நம்பிக்கையை மாற்றிடணும். இந்தியாவில் வந்து அப்படி தான்பாங்க, இன்றைக்கி இப்படி தான்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரு நெகட்டிவ் யாராவது கொண்டு வந்து போட்டே இருப்பாங்க. வேத வசனத்தை வச்சு அதை பகுக்க வேண்டும், அதை நீக்க வேண்டும். இல்லை, என் கர்த்தர் என்னை செழிக்க வைப்பார், என் கர்த்தர் பஞ்ச நேரத்திலும் என்னை செழிக்க வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வறண்ட வாழ்க்கை கூட என்ன பண்ணும்? செழிக்கும். பஞ்ச நேரத்தில் கூட உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்? செழிப்பை கட்டளையிடுகிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், அதை நம்பணும். உங்கள் நம்பிக்கையை மாற்றுங்க, உங்கள் சிந்தனைகளை மாற்றுங்க, உங்கள் பேச்செல்லாம் மாற்றுங்க. முதல்ல நீங்கள் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஆரம்ப நாட்களில் நான் இதை பேசிக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா இப்போ நான் நுப்பாட்டினாலும் அது நிற்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு பேசிட்டோம் போலன்னு இப்போ தான் தெரியுது. ஓவராக தான் பேச்சிருக்கோம். ஏன்னா இப்போ அமைதியாக இருக்கும்போது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வேலை என்ன பண்ணுது? நடக்குது. லட்சங்கள் சாதாரணமாக வரும். உங்களுடைய தொழிலில் எல்லாம் கோடிகளை சாதாரணமாக பார்க்க செய்வார். ஆமென். கொஞ்சம் பேசுங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுங்க. தடைகளையே உங்கள் மனதில் வச்சு சிந்திக்காதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினேன் இல்லையா? உன் கையில் இருப்பது என்ன என்ன அதை வச்சே ஆசீர்வதிப்பார். ஏன்டா இதாங்க இருக்குது, பரவாயில்ல, அதை வச்சு. ஒரு மம்பட்டி தான் இருக்கு, பரவாயில்ல, அதை வச்சே ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன இதாக இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அதுல இருந்தே துவங்குவார். இந்த சகோதரி அவங்க ஒரே ஒரு கம்ப்யூட்டர், ஒரு நாள் அவங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு என்ன இருக்கு, அவங்க போய் ஜோம் பண்ணிருக்காங்க. ஆண்டவரே என்ன இருக்குன்ட்டு. ஆண்டவர் சொல்லுங்க, அவன்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குமா? இந்த கம்ப்யூட்டர் வச்சு ஆரம்பிச்சு நீ கம்ப்யூட்டர் கிளாஸ், டியூஷன் சென்டர் எல்லாமே வந்துருச்சு பாரு. ஆமென். இந்த ஒரு 3 வருஷத்துல அவங்களே ஒர்க் பண்றாங்களா? அவங்ககிட்ட எத்தனை பேர்? 3 ஸ்டாஃப்ஸ் அவங்க போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாரு. ஏமேன். நல்லா தான் தட்டுங்களேன். ஏமேன். சும்மா உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது. இதைத்தானே இருக்குதா கர்த்தாவே, நீர் இருக்கிறீர். ஆமென். இது சின்னதாக தான் இருக்கு, இதுதான் தான் இருக்கு. நீங்க என்ன ஆசீர்வதிச்சீங்கன்னா நான் பெருகுவோம். ஆமென். ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் தேவனுடைய பிரசன்னமுடைய வார்த்தையும் உங்கள் சிந்தைகளை, உங்கள் மனதை, உங்கள் இருதயங்களை நிரப்பி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வு செழிக்கிறதை யாரும் தடுக்க முடியாது பாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எதிர்ப்புலையும் நான் பெருகுவேன், எல்லா காலத்திலையும் நான் பெருகுவேன், நான் செய்கிற எல்லா வேலையிலும் எனக்கு பெருக்கம் உண்டு. ஆமென். யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க பெருகுவீங்க. வலது இடது திசைகள் உங்கள் வாழ்வை தீர்மானிப்பது இல்லை, காலங்கள் உங்கள் வாழ்வை தீர்மானிப்பது இல்லை, மனிதர்கள் உங்கள் வாழ்வை தீர்மானிப்பது இல்லை, சூழ்நிலைகள் உங்கள் வாழ்வை தீர்மானிப்பது இல்லை, ஆட்சி அதிகாரங்கள் உங்கள் வாழ்வை தீர்மானிப்பதில்லை. எல்லாத்திலிருந்தும் நீங்க விடுதலையாக்கப்பட்டு ஒரு அற்புதமான தேவனுக்குள் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது விளங்குச்சுன்னா நீங்க போயிட்டே இருப்பீங்க. யோர்தான் கூட உங்களுக்கு வழி விடுகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. Amen. Because you are the covenant people. You are the people of covenant. Amen. அந்த உடன்படிக்கையின் மக்கள் என்கிற உணர்விலே பிரவாகித்து ஓடுகிற யோர்தானிலே அந்த கால் படும் பொழுது அது பின்னிட்டு திரும்பினதுன்னு போட்டிருக்குது. நான் சொல்றேன், எத்தனை காரியங்கள் வந்தாலும் நீங்க போனீங்கன்னா அது பின்னிட்டு போகும், அது பின்னாடி போகும். நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த ஞான வெளிச்சங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்,
நான் கையிடுகிற வேலைகளிலெல்லாம் எனக்கு ஆசீர்வாதத்தை என் தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. நான் வர வர விருத்தி அடைவேன். என் களஞ்சியங்கள் நிரம்பும். நல்ல வாயை திறந்து வேத வாக்கு தத்தங்களை, இன்னைக்கு பேசின வசனங்களை அப்படியே பேசுங்க. நீங்க பேச பேச அது அப்படியே ரிலீஸ் ஆகும். நீங்க பேசும்போது அப்படியே அன்லாக் ஆகிறத நீங்க பார்ப்பீங்க. இட்ஸ் வில் ஓப்பன் டு யூ. அதனாலதான் தேவன் சொன்னார், உன் வாயை விரிவா தர, நான் அதை நன்மையால் நிரப்புவேன் அப்படின்ட்டார். வாயை திறந்து ஸ்பீக் காட்ஸ் வேர்ட், ஸ்பீக் காட்ஸ் வேர்ட், ஸ்பீக் ப்ராஸ்பெரிட்டி, ஸ்பீக் சக்சஸ், ஸ்பீக் ஆல்வேஸ் பாசிபிலிட்டிஸ். Makara shakela barakatura balara reketela baraka santola barakatara ritalaba shanduru kula barakatira balaba rahalabo shekile mandele korabala barabalara. Yes Lord, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல we release that kind of spirit Lord. பஞ்சத்திலும் இந்த பிள்ளைகள் செழிப்பார்களாக. வாய்ப்பே இல்லாத காலத்துல கூட பெரிய பெரிய வாய்ப்புகளை இந்த பிள்ளைகளுக்கு என் தேவன் திறக்கிற ஒரு காரியங்கள் இப்பொழுது நடக்கட்டும். இருக்கிற இடத்திலே ஒரு ஆசீர்வாதம், இருக்கிறதை கொண்டே ஒரு ஆசீர்வாதம். ஓ, ஆசீர்வதித்து பெருக செய்கிற தேவன், பெருக செய்கிற தேவன், பெருக்கத்தின் தேவன், நிறைவின் தேவன், சம்பூரணத்தின் தேவன். வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ரக்கலபோ ஷந்தரா கட்டலபா ரக்கலபரா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை எதிர்ப்பு இருக்கலாம், சில ஏமாத்துக்காரங்கள் இருக்கலாம், சில வஞ்சனைகள் இருக்கலாம். ஆனா அதுக்கு நடுவுலையும் ஓ, லாபானின் கைகளில் இருந்து யாக்கோபை ஆசீர்வதித்து பெருக செய்த என் தேவன் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிற எவ்வளவு எதிரான சூழ்நிலைகளில் ஒரு காரியம் உங்களுக்கு உண்டாகட்டும் ராஜா. என்ன இருக்குதோ இன்னைக்கு அதை ஆசீர்வதிங்க ராஜா. அந்த சின்னதை ஆசீர்வதிங்க ராஜா. நிறைய காரியங்களை போட்டு சில அறுவடைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது உண்டாகட்டும் ராஜா. அல்லேலூயா. இன்னும் புத்தியாய் ஞானமாய் காரியங்களை செய்கிற தேவ ஞானங்களும் வெளிச்சங்களும் பிள்ளைகளுக்கு பெருகுவதாக நான் பேசுகிறேன் தாப்பனே. செய்கிறீர், உமக்கு நன்றி அப்பா, செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். Hallelujah. Glory to God. Glory to God. Amen. Yes. தேவனுடைய வார்த்தை தான் செழிப்புக்கு ஆதாரம் என்று சொன்னேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் விளைவின் முதற்பலனால் அவரை கனம் பண்ணு. ஆமென். பிசினஸ் மேனா பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை பார்க்கணும் விரும்புகிற உங்களுக்கு நான் சொல்றேன், இட்ஸ் a principles of God. எப்போ உங்க கையில வருதோ அதில் பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்காரு. பெஸ்ட்டா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் கம்பெனி பேர் எழுதி நீ எடுத்துட்டு வாங்க. செக் வாட் எவர் பி, ஒரு கவர் எடுத்துக்கோங்க, உங்கள் கம்பெனி பேர் எழுதுங்க. தேவன் உங்களுக்கு தர்ற பலன் அதில் வச்சு நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், அதை ஒரு டிசிப்ளினாக பண்ணுங்க, ஒரு ஆர்டராக அதை பண்ண ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், ஒரு பெரிய செழிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அப்படி கனம் பண்ணுறவங்க ஒன்றும் இல்லாமல் போகிறது கிடையாது பாருங்க. ஆமென். போன வாரம் சொன்ன மாதிரி உங்களெல்லாம் ராஜ்யத்தின் பொருளாதாரத்தை, ராஜ்யத்துக்காகவே பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறவங்களா தேவன் உங்களை வைக்கிறார். யூ ஆர் த கிங்டம் ஃபைனான்சியர். ஆமென். போன செவ்வாய்க்கிழமை கேட்டிங்களா, நீங்கள் யார்? கிங்டம் ஃபைனான்சியர். அப்போ பாருங்கள், பெரிய பெரிய பிளான்ஸ்லாம் போடுற 10 கோடி, ஆண்டவரே சில கோடிகளை நான் கொடுக்கணும், சில லட்சங்களை நான் கொடுக்கணும், அப்படி கவனம் பண்ணுங்க தேவனோட. ஆமென். இணைங்க. நான் சொல்கிறேன், அதுக்காகவே சில தொழில்கள், சில பிஸ்னஸ், சில வாய்ப்புகள் உங்களுக்கு வருகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி அது உங்களுக்கு கிடைக்கல, அது விவரங்கள் உங்களுக்கு இல்லைன்னா போகும்போது அங்கே ஜவஹர்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதுக்கான கவர்ஸ், அதுக்கான காரியம், இதெல்லாம் எதுக்குன்னா, இது யார்கிட்டையோ கூப்பிட்டு இதை நம்ம சொல்லிட்டு இல்லை, கிங்டம் ஃபைனான்சியர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அதுக்குன்னே ஒரு கிரேஸை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்காகவே எகிப்தின் செல்வங்கள் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஆமென். சிலதை தேவன் ரிலீஸ் பண்ணுவார், உங்கள் கையில் கொண்டு வந்து அவர் கொடுப்பார். அப்போ அதுதான் காரியம் பாருங்க. அவன் சொல்கிறான், என் தேவனுடைய ஆலயத்தின் மேலே நான் வைத்த வாஞ்சையினாலே இவ்வளவு திரளானதை சவதரித்தேன் அப்படிங்கிறான். அப்போ ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கும்போது அங்கே ப்ராஸ்பரிட்டி தன்னால் வர ஆரம்பிக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நோக்கங்களுக்காக நான் செழிக்க போகிறேன். அதை இப்போமே ஆண்டவர்கிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. இப்போ என் கையில் வந்திருக்க ஆண்டவரே, இதிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்,
இதுலேருந்து நான் விதைக்க ஆரம்பிக்கிறேன். சில சொல்லுவாங்க 100 கோடி வந்தால் 10 கோடி வந்தால் அப்படி. இப்போ இந்த 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த லட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுலேருந்து தேவனுக்கு உண்மையாக இருக்க ஆரம்பிங்க. உங்களை நம்பி பல கோடிகளை அவர் தருவார். சும்மா இல்லைங்க, ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்கிற வார்த்தைகள் கிடையாது. கோடிகளெல்லாம் உங்கள் கையில் அப்படியே எடுப்பீங்க, அப்படியே எடுப்பீங்க. நான் நம்புகிறேங்க, கோடிகளில் விதைக்கணும்னு ஆசைப்படுங்க, கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆமென். சிலர் 1000ல் ஸ்டார்ட் பண்ணுங்க, சிலர் லட்சங்களை நான் விதைக்கணும் ஆண்டவரே அப்படியே ஆசைப்படுங்க. பாருங்க, நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம ஊழியத்தின் தேவையெல்லாம் போக இந்தாங்க 1 லட்ச ரூபா செக் அப்படின்னு போட்டு கொடுக்குறோம் பாருங்க. இந்த ஊழியத்தை தேவன் அப்படி ஆசீர்வச்சிருக்கிறாருங்க. பண்ணுறீங்களா? இருந்தாங்க அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு. ஏன்னா இதை நம்ம விசுவாசித்திருக்கிறோம், இதை தேவ வார்த்தையை செயல்படுத்தி பார்த்துருக்கோம். இன்னைக்கு அது உண்மையாக இருக்குது. ஆமென். இந்த இடத்துல உள்ளது தானே சொல்கிறோம், இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்கிறோம். இது ஒரு நாள் நான் விரும்பி இருக்கிறேன், அதெல்லாம் ஆண்டவர் உண்மையாக்கி இருக்கிறார். ஃபீஸ் நிறைய பேர் இன்னைக்கு கட்ட வச்சிருக்கிறார். ஆமென். இப்போ ஒரு ஆசைப்படுறோம், ஸ்கூல் கட்டணும், கட்ட வைப்பார். ஆமென். நீங்களும் அப்படிதான் செயல்படுத்தணும்னு சொல்கிறேன். இது போல தான் நீங்களும் உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தணும். அப்போ அதிலிருந்து ஆரம்பிங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு கிரமமாய் அப்படி விதைக்க ஆரம்பிங்க. இந்த வாரம் எனக்கு வந்த ஹார்வெஸ்ட்டில் நான் பெஸ்ட்டை நான் தேவனுக்கு கொடுக்கணும். இன்னும் பெரிய பெரிய காரியங்களை உடன்படிக்கை பண்ணுங்க கடவுளோட. ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டீலை நான் எதிர்பார்க்குறேன், நான் பெரிய லெவலில் நான் விதைக்கணும். அப்படி நீங்கள் கடவுளோட பேசுங்க. தேவன் அதற்காகவே சில காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர ஆரம்பிப்பார். ஆமென். எஸ், உங்கள் இருதயம் விரிவடைய விரிவடைய ராஜ்யத்தின் பொருளாதாரங்கள் உங்களுக்கு வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். கைகளில் எடுத்துக்கொண்டு நம் கனம் பண்ணும் விதமாய் கைகளில் எடுத்துக்கொண்டு ஆசீர்வதித்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் விளைவின் முதற்பலனால் என் தேவனை நான் கனம் பண்ணுகிறேன். என் தேவனை நான் கனம் பண்ணுகிறபடியால் என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நான் கையிடும் வேளைகளிலே ஆசீர்வாதங்கள் புரண்டு ஓடும். எச்சூழ்நிலையிலும் செழிப்பு என்னுடையதாக இருக்கிறது, பெருக்கம் என்னுடையதாக இருக்கிறது. அதையே சிந்திப்பேன், அதையே பேசுவேன், அதையே நான் பெற்றுக்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்திலே நான் கடன் வாங்க மாட்டேன். நான் அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன். செழிப்பு என்னுடையதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எஸ். இன்னைக்கு சிலர் கேட்டுட்டு இருக்கீங்க, சிலருக்கு ஏற்கனவே தேவன் நிஜமாக்கி இருக்கிறார், இன்னொரு லெவல் ஆக்குவார். ஆமென். இன்னைக்கு 3 பேர் நாங்கன்னா 30 பேர் ஆக்குவார். 30 பேர் வேலை பார்க்குறாங்க பாஸ்டர், அப்படி ஆக்குவார். ஆமென். இந்த 3 நாட்களும் வந்த ப்ராஃபஸி பார்த்தீங்களா? டிஜோ தாமஸ் உங்கள் சபையிலிருந்து தான் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் உருவாக போகிறாங்க. எடுத்துக்கோங்க உங்களுக்கான. அதுலேயும் ஸ்பெஷலி பெண்கள் நிறைய பேர் அப்படி எழும்புவாங்க. ஆமென். போன செவ்வாய்க்கிழமை தான் பேசணும், ஞாபகம் இருக்கா? என்ன பேசணும்? இயேசுனுடைய மினிஸ்ட்ரியில் கொடுக்கறதுக்குன்னே சில பெண்கள் இருந்தாங்களாம். அதை ப்ராஃபிட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காப்புல. ஆமென். ஆமாம், போன செவ்வாய் தானே பேசணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கார். ஆமென். அப்படி தான் வைப்பார். கோடிகள்லாம் நீங்கள் விதைப்பீங்க சிஸ்டர், கோடிகள்லாம் நீங்கள் விதைப்பீங்க. ஆமென். சில பேரை அப்படி தான் எழுப்புவார் தேவன். சும்மா வெறியாறீங்க, என்னத்தை அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆவியோடு வந்தோன்னா அந்த ஆவியை விரட்டிருங்க. ஆமாம் ஆமாம், அந்த ஆவியெல்லாம் வரவே கூடாது. வேற லெவல் பிரதர், தூக்கிடுறோம் அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு தான் உன்னை பிடிக்க வைக்கும், உன்னை பார்க்க வைக்கும். பாருங்க. ஆமென். கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. பாடல் பாடும்பொழுது விதைப்போம். நம்முடைய இந்த பெரிய ட்ரீமில் நீங்கள் சேர விரும்புனீங்கன்னா ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க அதுக்கான விவரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைனில் கூகுள் பேயில், அக்கௌண்ட் பேயில் இந்த பெரிய தரிசனத்திலே நீங்கள் விதைக்கலாம். உங்களையும் அழைக்கிறோம். சென்னையில் சகோதரர் பாலசேகர் அவர்களின் ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் செழிப்பு கருத்தரங்கு. உங்க இருதயத்தில் இருந்துதான் வாழ்வு பிறக்கிறது, வெளியில் என்ன இருக்கிறது என்பது அல்ல. உங்கள் உள்ளத்தை கொண்டு நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் பயணங்களை, வாழ்வை, செழிப்பை, வியாபாரங்களை, ஊழியத்தை, சகலத்தையும் அது தீர்மானிக்கிற காரியமாக இருக்கிறது. இந்த ரெவலேஷன், இந்த ஆட்டிடியூட்ஸ் உங்களை நிரப்புனா எந்த பிசினஸ் தோல்வின்றீங்களோ அதே பிசினஸ்ல ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நடைபெறும் நாள்
நவம்பர் 28, 2024 வியாழக்கிழமை அன்று. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. நடைபெறும் இடம் குவாலிட்டி இன் சபரி கிராண்ட் நம்பர் 29, திருமலை பிள்ளை சாலை, திருமூர்த்தி நகர், சத்தியமூர்த்தி நகர், டி நகர், சென்னை 17. உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள். பதிவு கட்டணம் ரூபாய் 2000 மட்டுமே. உங்கள் பதிவு கட்டணத்தை ஜிபே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்தலாம். பதிவு செய்ய வேண்டிய எண் 98 84 83 11 48. நான் ஃபர்ஸ்ட் முறை அட்டன் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நல்ல ஒரு ஹெல்த்தாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு சாட்சியாக இருந்துக்கலாம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இங்கே நான் கற்றுக்கிட்டேங்க. ஒரு நாள் பூரா போனது எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் இந்த மாதிரி செய்தி மெசேஜ் எதுவுமே நான் கேட்டதே இல்லை. காலையில் எனக்காகவே பேசப்பட்டார்னு நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மீட்டிங் கேட்டதை காட்டிலும் அதிகமாக இருந்தது. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய மாற்றம் வரும் நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு நாள். வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பாக இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். மேலும் விவரங்களுக்கு 81 24 80 88 00 98 84 83 11 48 95 97 63 84 82.